எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. திரை இசையை மக்களுக்கு மகிழ்வூட்டி வழிகாட்டியவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா? ரொம்ப அற்புதமான தலைப்பு. அது இந்த வேலூர்ல பேசுறதா, இந்த கோட்டை மைதானத்தில், இந்த மைதானத்துக்குள்ள நுழைஞ்சோடனே எங்களுக்கு ஒரு வீரமும் ஒரு இருமாப்பும் இந்த மைதானத்துக்குள்ள வந்தோன்னு வருவதற்கு காரணம், இன்னைக்கு லியோனி சுதந்திரமா இந்த மேடையில பேசுறேன்னா, இந்த வேலூர் கோட்டையில் நடைபெற்ற முதல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த வேலூர் சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட அந்த வீரர்களுடைய தியாகம் தான் இன்னைக்கு நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு வடிவமைத்து கொடுத்தது இந்த வேலூர் மண் தான். அதனால இந்த வேலூருக்கு இந்தியாவே கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீரம் செறிந்த ஒரு மாவட்டம் இந்த வேலூர் மாவட்டம். அதனால மேடையில பேசும் பொழுது நீங்க எல்லாம் ரொம்ப அமைதியா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு பயமா இருக்கு. ஏதோ தியானத்துக்கு வந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்க உட்கார கூடாதுங்கிறதுக்காக தான் தலைப்பே ரொம்ப ஜனரஞ்சகமா இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். ரொம்ப அருமையாக ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நிறைந்த ஊர் இந்த வேலூர். அதனாலதான் திரை இசையை மகிழ்வூட்டி வழிகாட்டுபவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா வாழும் கவிஞர்களா? உலகத்திலேயே நமது செவி செல்வத்திற்காக பாட்டு எழுதிய ஒரு கவிஞர் நமது தெய்வப்புலவன் திருவள்ளுவரை தவிர உலகத்தில் வேற எந்த கவிஞரும் கிடையாது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நம்ம சம்பாதிக்கிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்த செல்வம் எது என்று சொன்னால், நம்ம காதல கேட்டு அனுபவிக்கிற அந்த செவி செல்வம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம். அதனாலதான் வள்ளுவர் கண் செல்வம்னு சொல்லல, வாய் செல்வம்னு சொல்லல, மூக்கு செல்வம்னு சொல்லல, கை செல்வம்னு சொல்லல, அல்லது பல்லு செல்வம்னு சொல்லல, வாய் செல்வம் சொல்லல, செவி செல்வம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, காதால் கேட்டு ரசிக்கின்ற அந்த ரசனை அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ரசனை. கேட்பார் பிடிக்கும் தடையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னா, செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாயினும் என்ன. காதால கேட்டு அனுபவிக்கிற அந்த ரசனை இல்லாத மக்கள் இந்த உலகத்துல செத்து போங்கிறார். யாரு? வள்ளுவர். செத்து ஒரு ஜோக்க கேட்டு சிரிக்க முடியலையா? செத்து நிற்கிற. சிரிக்க முடியலன்னு ஒரு ஆள் இருக்கான்னா அவனுக்கு அவனால பிரயோஜனம் இல்லை, அவனால இந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அவன் இந்த உலகத்தையே நிம்மதி இல்லாம ஆக்குறவன் யாருன்னா இந்த சிரிக்காம இருக்கான். பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஆள். வீட்டில் இருக்கிற பெண்கள்ல 3 வகை இருப்பாங்க. கணவர் திட்டுவாரு, போய் அப்படிங்கிறாரு. சில பெண்கள், ஆமா என்ன போய் பொம்பளை தான் உனக்கு அவன் இறக்கலாமா, என்ன அப்படி கட்டிட்டு இருக்க, பேசாம அப்படின்னு சில பேர் எதிர்த்து பேசுவாங்க. இது ஒரு ரகம். 2வது ரகம் ஒண்ணு இருக்கும். என்னடி அப்படின்னு திட்டுறாரு. என்ன பேசுறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. இது 2வது ரகம். அவன் பைத்தியம் பிடிச்சு நிற்பான். என்ன சொல்றாங்க புரியலையே. 3வது ஒரு ரகம் இருக்கான். உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன் அப்படின்னு திட்டுவான். கண்டபடிக்க திட்டுவான். பேசாம இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஆள். புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டு போயிடும். பெண்கள்னா எங்க அமுதா மாதிரி நல்லா பேசணும், தைரியமா பேசணும். பேசுவதற்கென்றே பெறப்பட்ட உருவாக்கப்பட்ட உறுப்பு தான் இந்த வாய். அதனால அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு 4 குணங்கள் வச்சிருந்தாங்க. பெண்கள்லாம் பயப்படணும். ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா
பொம்பளை பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க, அதுவுமே பயப்படுது. அதுக்கடுத்து மடம், அடியே இருக்கக்கூடாது. வேலூர் கோட்டை, அவருடைய வரலாறு தெரியுமா? கோட்டையே தெரியாது, அப்புறம் வரலாற்று நாங்க வாழ்றது. ஆட்சிரிய காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா? முதல்ல காலேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆட்சிரிய காலேஜ் பத்தி சொல்றேன். வேலூரோட கலெக்டர் யாருன்னு தெரியுமா? கலெக்டர் முதல்ல இருக்காரு இல்லையான்னு தெரியாதுங்க. இப்படி பேசினா தான் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்க. உலகமே தெரியாம அப்புறாணி பிள்ளைய வளர்த்துருக்காங்க. மடம். மூணாவது நாணம். சொத்தருக்குலாம் வைக்கப்படணும். இந்த சேவை உனக்கு நல்லா அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னா தான் ஆஹா எப்படி வைக்கப்படுகிறார் அப்படின்னு. இது மூணாவது குணம். நாலாவது தான் ரொம்ப மோசமான குணம், பயிர்ப்பு. ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட தெரியாத மாதிரி நடிக்கணுமா? வேலூர் கோட்டையோட வரலாறு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரிஞ்சா கூட அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மரம் என்ன மரம் தெரியுமா? வேப்ப மரத்தை காமிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற. வேப்ப மரம் கூட தெரியாம வீட்டுல பூட்டி பூட்டி வளர்த்துருக்காங்க. தங்கமான பிள்ளை அப்படிலாம் வளர்த்திருந்தா எங்க சகோதரி சுஜாதா ஆனந்தகுமார் இன்னைக்கு மேயர் கவனம் போட்டுட்டு அந்த மாநகர மன்றத்தை இன்னைக்கு நடத்த முடியுமா? அதனாலதான் அன்னைக்கு இருந்த காலங்கள் மாறி இன்னைக்கு பெண்கள் துணிச்சலாக எல்லா விதமான வேலைகளும் செய்ய பழகி இருக்கிறார். அதனால அருமையான பட்டிமன்றம். மகிழ்வூட்டி வழிகாட்டுபவர்கள் வாழ்ந்த கவிஞர்களா, வாழும் கவிஞர்களா? வாழ்ந்த கவிஞர்கள்னா எதுல இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா? பாபநாசம் சிவன் ஒரு கவிஞர் இருந்தார். அவர் தான் முதல்ல தியாகராஜ பாவதற்கு பாட்டு எழுதினவர். சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்த மதன சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ பதனமே சந்திர பிம்பமோ. ஏதாவது கவனிச்சா? இதுதான் ஒரு காலத்துல இதை பாருங்க லவ் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்க ஒரு பெரியவர் தான் அதை பாருங்க அவர் கிளம்பிய லவ் பண்ணியிருக்காங்க. பதனமே சந்திர பிம்பமோ. இதுல இருந்தது பாபநாசம் சிவன். அதுக்கப்புறம் பல கவிஞர்கள் இருந்தாங்க. தஞ்சை ராமயாதாசன் ஒரு கவிஞர் அன்னைக்கு இருந்த பெண்களுக்காண்டியே எழுதியிருக்காரு. கண்டால் கொல்லும் விஷமாம் கட்டழகு மங்கையரை நாம் கொண்டாடி திரியாமல் குருடானது காலம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே. இந்த பாட்டை பாடணும்னு ஒருத்தர் ஆஹா உண்மை அன்னைக்கு எப்படி பாடிக்காங்க பாரு அப்படின்னு. அதே தஞ்சை ராமையாசு அடே அப்பா ஏறாத மலைகளிலே ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே தவினத்தும் தாழம் போடுதையா. ஏறாத மலைகளிலே ஜோரான கௌதாரி ரெண்டு தாராளமா இங்கே தவினத்தும் தாழம் போடுதையா. இதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு கிராமிய பாட்டுல இருந்து 4 வரி எடுத்து போட்டார். தாம் பீதிமி தந்த போனாரே, பீதிமி திண்ட போனாரே, ஆனந்த போனாரே, அறிவு கெட்டு தான் போனாரே. தமிழ்நாட்டில் இருக்க போனார்கள் பூரா கொதிச்சு எழுந்துட்டாங்க. ஆனந்த போனாரே, அறிவு கெட்டுத்தான் போனாருன்னு எங்க ஜாதியை பத்தி எப்படி எழுதலாம் அப்படின்னு சங்கம் வச்சு போராடி அந்த கவிஞர் மன்னிப்பு கேட்டார். நாட்டுப்புற பாட்டுல இருந்து தெரியாம எடுத்து எழுதிட்டேன், அது உங்களுடைய ஜாதியை குறிப்பிட்டு நான் எழுதி என்று நீங்கள் வேதனைப்பட்டால் மன்னித்துக் கொள்ளுங்கள்
ஒரு கவிஞர் பாட்டை எவ்வளவு நுட்பமா இன்னைக்கு கவனிச்சிருக்காங்க பாருங்க. அதுக்காக சொல்றேன் நான். அப்படி பாடின தஞ்சை ராமையாதாஸ் தொடங்கி உயிரோடு இல்லாத எல்லா கவிஞர்களையும் எடுத்துட்டு வர போறாங்க. கவிஞர் வாலி, கவியரசு கண்ணதாசன், உடுமலை நாராயண கவி, மருதகாசி, KT சந்தானம், அண்மையில் மறைந்த கவிஞர் நா. முத்துக்குமார் உள்ளிட்ட எல்லா கவிஞர்களையும் பற்றி பேச 2 பேச்சாளர்கள், வாழ்ந்த கவிஞர்களே அப்படிங்கிற அணிக்கு தலைமை என்று பேச வந்திருப்பவர் முனைவர் விஜயகுமார், தேசிய கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபப்பட்டு பேசுவார் எல்லா விஷயத்தையும். சில பேர் மேடையில் பேசினாலே கோபமா தான் பேசுவாங்க. வணக்கம் சொல்றது கூட, அன்பார்ந்த பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்தை ஏயா இந்த பாட்டு சொன்னா அவர்களுக்கு பேசுன மாதிரி இருக்கான். வாங்கன்றத கூட வாங்க உட்காருங்க, நான் 2 நாள் கழிச்சு கூட வாரையா கூப்பிடுறப்ப ஏயா உடம்பு கோபமா கூப்பிடுறாரு. வாங்கங்கிறத கூப்பிடுறதுக்குன்னே ஒரு மெத்தட். ஆனா நம்ம விஜயகுமார் மேடையில ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா ஃபுல் ஸ்விங் தான். அப்படி அற்புதமாக பேசக்கூடிய அருமையான பேச்சாளர். இவரிடம் படித்த மாணவர்கள் 2 பேர் தான் உலக செஸ் சாம்பியன்களாக வலம் வந்தவர் பிரக்யானந்தா, வைஷாலி. அப்பதான் எப்படிப்பட்ட வாத்தியாருன்னு பார்த்துக்கங்க. நல்ல வாத்தியார். என்கிட்ட படிச்சவங்க எல்லாம் உங்கள்கிட்ட போய் தெரியாம படிச்சுட்டேன் சார் அப்படின்னாங்க. என்னன்னா என் கிளாஸ் பயங்கர ஜாலியா இருக்கும். ஒரு ஆக்சிஜன் தயாரிக்கிற நடத்தினா கூட ஜாலியா நடத்தினேன். ஆக்சிஜன் அப்படிங்கிறத இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப் இருக்கு பள்ளிக்கூடத்துல. நாங்க படிக்கிறப்ப லேப்னா என்னன்னே தெரியாது. நாம் வாத்தியாரா இருக்கிற பள்ளிக்கூடத்துல கூட லேப் வந்து எப்படியோ பின்னாடி தான் வந்துச்சு. ஆனா அந்த ஆக்சிஜனை மக்களுக்கு மாணவர்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆக்சிஜன் என்பது குளிர்ந்த வாயு, கார்பன் டை ஆக்சைடு என்பது வெப்பமான வாயு. எப்படி சரிங்க சார் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஆனா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான். வாயை நல்லா ஊன்னு வச்சுருங்க, அப்படி ஓடுங்க, வாய் சூடா இருக்கும். அப்படி ஒழிஞ்சுங்க, வாய் கூலா இருக்கும். அப்படி உள்ளே செல்லும் வாயு குளிர்ச்சியாக இருப்பது ஆக்சிஜன், வெளியே செல்லும் வாயு வெப்பமாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு. குளிர்ச்சா லேட்டே தேவை. இப்படித்தான் நாங்க நடத்துறோம். அப்படியே வாயிலேயே லேப்ப கொண்டு வந்து அடர்த்தி எப்படி நடத்துறது? அடர்த்தி, அதுதான் அடர்த்தி. சொல்லுங்க, ஒரு பயிரை கீழே உட்கார வச்சு 1/2 கிலோ கல்லு அதை எடுத்து ஒரு 10 அடி உயரத்துல இருந்து இப்போ மண்டையில நான் போட போறேன் சார், அடிபட்டு சார். அதே 1/2 கிலோ அழுக்கு துணி அதை எடுத்து 10 அடி உயரத்துல இருந்து மண்டையில போடுறேன், பேசாம இருக்கேன். 2 1/2 கிலோ தான். ஏன்டா துணியை போடுறப்ப பேசாம இருந்த கல்ல போடுறப்ப கத்துன, அது அடிபடும் சார். இதுக்கு பேர் தாண்டா அடர்த்தி. இப்படிதான் நாங்க நடத்தினோம் பாடம். ஏன் கேட்குறீங்க? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் வந்துருச்சு பள்ளிக்கூடத்துக்கு. அது மாதிரி பேராசிரியர் விஜயகுமார் வாழ்ந்த கவிஞர். அவரோடு இணைந்து பேசி பாடி இந்த அரங்கமே கொஞ்ச நேரத்துல ஒரு இசை கானத்தால் கலங்க போகிறது. அது வேற யாரும் இல்ல, நம்ம தேவகோட்டை ராஜன் என்ற ஒரு மாபெரும் இசை கலைஞர். உண்மையிலே வேறொருக்காரங்க நீங்க கொடுத்து வச்சிருக்காங்க. அப்படி பாடுவார். மைக்கே இல்லாம கூட பாகாயத்துல இருந்து சைக்கிளுக்கு வந்துடுவாங்க. யாரும் ஒருத்தர் அந்த பூடு போட்டுட்டு இருக்காரு, பாட்டை கேட்போம்டா அப்படின்ட்டு முதல் பாட்டுக்கு பாகாயத்துல இருந்து வருவேன், 2வது பாட்டுக்கு காட்பாடியில இருந்து சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படி பாடக்கூடிய அவர் உங்களுடைய நூலகத்துறையை சேர்ந்தவர். தேவகோட்டை மாவட்ட அரசு நூலகத்தில் நூலகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். வாழும் கவிஞர்களே என்ற அணியில் பேசுவதற்கு என்னமோ வேலூர்ல பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வேட்டையும் கட்டையும் பார்த்துக்கிறார். மகன் கல்யாண வயசுல இருக்கான், ஆனா வேட்டி சட்டையை பாருங்க. முன்ன எடுத்தோம், அதை ஏன் வேலூருக்கு கட்டிட்டு வந்தீங்க? நானே பாருங்க ஒரு காட்டு வேட்டையை தான் கட்டிட்டு வந்திருக்கேன்.
நல்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டை மேட்சா அருமையா பேசுவாரு, பாடுவாரு. எப்படிப்பட்ட புது பாட்டுக்கும் பயங்கரமா விளக்கம் கொடுக்கிற ஆற்றல் அவர்கிட்ட தான் இருக்கு. லாலாக்கு டோல் டோப்பிமா, கண்ணை கங்கம்மா, இடுப்பை சுத்தி திருத்தி பாருமா, இதுக்கு பொடிப்புற எழுதி நோட்ஸ் போட்ட ஒரு பேச்சாளர் இல்லை. லாலாக்கு டோல் டப்பிமா, லாலாக்கு டோல் டப்பிமா, கண்ணை கங்கம்மா, இடுப்பை சுத்தி திருப்பி பாருமா. இதுக்கு விளக்கம் சொன்னார். லாலா என்றால் அல்வா சுடும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இதில் அல்வா சுட்டுக் கொண்டிருக்கும் கங்கம்மா என்ற பெண்ணை உன் இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பா, ஏனென்றால் அடுப்பிலிருந்து உன் சேலையில் தீப்பிடித்து விடும். அதனால்தான் சமூக அக்கறையுடன் லாலாக்கு டோல் டொப்பிமா, கங்கம்மா ஓ இடுப்பை சுத்தி திருப்பி பாரம்மா என்று கவிஞர் எழுதினார். கவிஞர் வாலி கதறி அழுதார். சத்தியமா நான் இப்பெல்லாம் நினைச்சு எழுதவே இல்லடா. உங்க ஆள்தாண்டா ரூம போட்டு சிந்திச்சு சிந்திச்சு எல்லா பாட்டுக்கும் விளக்கத்தை போட்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி பேசக்கூடிய ஆற்றல் மிக்க நல்ல பேச்சார் கவிஞர் இனியவன். அவருடைய உண்மையான பேரு கேவி கேப்ரியல். தமிழ் பேர மேடைக்காக இனியவன் என்று மாற்றிக்கொண்டார். அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க சைலண்டா எங்கள் அருமை சகோதரி வேதநாயகி, முனைவர் வேதநாயகி, தளபதி விநாயகம் திருத்தணி கல்லூரியில கல்லூரி முதல்வர் பிரின்சிபல். நாளைக்கு போனாக்க அவருக்கு லீவு கேட்க ஒரு 10 பேர் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம டீம்ல அவங்க பேச வந்திருக்காங்க. அவங்க சாதாரண ஆங்கிலத்திலேயோ தமிழ் துறையிலேயோ PhD பட்டம் பெறவில்லை. காமர்ஸ் வணிகவியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றவர். ரொம்ப அருமையா பேசுவாங்க. 4 பேர் ரொம்ப அழகா பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அருமையா கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பதான் அரங்கம் செட் ஆகி வேலூர்காரங்கன்னு என்ன கொக்கா, மற்ற ஊரோட எங்க ஊரை கம்பேர் பண்ணாத நாங்க எப்பயுமே வித்தியாசமானவர்கள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வேலூர் ரசிகர்களை மீண்டும் பணியோடு நாம் வணங்கி வழிகாட்டி மகிழ்வூட்டுபவர்கள் வாழும் கவிஞர்களே என்ற அணியை துவங்கி எப்பயுமே பெண்களுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் பெண், ERO பெண், மேயர் பெண், CDO பெண், பேச்சாளர் இன்னைக்கு கிடைச்ச பெண். அதனால முதலில் முனைவர் வேதநாயகி அவர்களை வாழும் கவிஞர்களே என்ற அணியை துவங்கி வைத்து பேச உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கிறேன். அகர முதல எழுத்து எல்லாம் என அறிய வைத்து ஆதி பகவான் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நாதத்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதல் கோடி வணக்கங்கள் பல. நல்ல ஜோரா ஒரு முறை கைதுங்க. நகரவர்களே எவ்வளவு அழகா கையை தட்டி எவ்வளவு அற்புதமா ரசிக்கிறாங்க பாத்தீங்களா? டேங்க அப்பா, மதுரைன்னா மேலூர், மதுரைன்னா மேலூர், திருவண்ணாமலைன்னா போலூர். எஃபெக்டிவான ஆடியன்ஸ்னா அதுதான் வேலூர் ரசிக பெருமக்கள் நடுவர்கள். ராஜேந்திரோட பாதிப்பை பார்த்தீங்களா? திருவண்ணாமலை என்றால் போலூர், மதுரை என்றால் மேலூர், நல்ல ரசனை என்றால் வேலூர். நடுவர்களே, அருமையான தலைப்பு ஐயா, அருமையான தலைப்பு. உங்களை பத்தி வாழ்த்தி ஒரு பாட்டு யார் கொடுத்தது தெரியுங்களா? யார் கொடுத்ததுன்னா இன்னைக்கு திரையிசை பாடல்களில் மகிழ்வூட்டி வழிகாட்டுகின்ற எங்களுடைய வாழும் கவிஞர்கள் தான் நடுவர்களே. நல்லா நிமிர்ந்து உட்காருங்கய்யா. இதுக்கு மேல நிமிர முடியாது, வயசாகி போச்சு. நீங்க யார் தெரியுமாங்கய்யா? நீங்க யாரு? நாங்க தான் அழகா பாட்டுல சொன்னங்க. நீங்க பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம், நீ எட்டு வச்சு நடந்து வரும் ஜோரான தங்கரதா, நீ சிங்க குட்டி தங்க கட்டி வினதா 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 ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. அதானையா நீங்க ஒரு படத்துல போட்டாங்க இந்த பாட்டை.
அது இப்ப யாராருக்கெல்லாம் போடுறாங்கன்னா, நேற்று தோனி கிரவுண்ட்ல இறங்கி வர்றாரு, அவருக்கு போடுறாங்க, ஏ போட்டு வச்ச தங்க கோணம். அவருக்கு அது என்னன்னே புரியல. என்னன்னா நம்ம வர்றப்ப என்னமோ ஒரு பாட்டை போடுறாங்க, எல்லாம் கத்துறாங்க, அவருக்கு அது பார்த்துட்டே வர்றாரு. குடும்பம்னா சந்தோஷமா இருக்கணும். அதாங்க குடும்பம்னா சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வழிகாட்டுறது என்னுடைய வாழும் கலைஞர்களோட பாடல் தான் நடுவர்களே. இங்க பாருங்க, எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்றவங்கள கையை தூக்குங்க. ஏமா இப்படி ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டா யாருமா கை தூக்குவா? அப்படியே தூக்குனாலும் பயந்து தூக்க வேண்டாம், பக்கத்துல கூட்டி வந்துருந்தா தான் தூக்குவாங்க. ஏன் தெரியுமா ஐயா, அங்கங்க ஒருத்தர் கையை தூக்குறாங்க, கூடவே அவங்க பொண்டாட்டியை கூட கூட்டிட்டு வந்துருக்காங்க. அதனாலதான் பயந்து தூக்கிட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற பெண்களை பார்த்து நான் கேட்கிறேன், இதே ஆண் தான், எனக்கு இதே புருஷன் தான், புருஷனா வரணும்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. ஏன் தெரியுமா நடுவர்களே? சில பெண்கள் மட்டும் கையை தூக்குறாங்க. இது போல ஒரு இழிச்ச வயவரியான ஜென்மத்துல நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பெண்கள் ஏன் தெரியுமா மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இங்க பாருங்க, மஞ்சள் கலர்ல புடவை, மஞ்சள் கலர் வளையல், மஞ்சள் கலர்ல போட்டு எல்லாம் மேட்ச் மேட்சா வைக்கிறோம். ஏன் தெரியுமா? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமேன்றதுக்காக தானாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்கள் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, கட்டுனா இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படின்னு மொத்த கால நிப்பாங்க. கல்யாணம் ஒரு 3 வருஷம் ஆகட்டுமே, வெட்டினா அவ்வளவு தாண்டா வெட்டணும் சொல்றாங்க. ஏமா ஏதோ பொழுது போகுதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான், இப்படியா பயமுறுத்துவீங்க நீங்க? ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களும் பாருங்க, கொஞ்ச நேரம் பேச யாக்கி தங்க போன வச்சிடுற, இன்னும் கொஞ்ச நேரம் பேச அப்படின்வாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3.5 வருஷம் ஆகவே பேசிய என் உசுறு எடுக்கிற வாயை மூடி தொடங்கி சொல்றாங்க. இல்ல நடுவர்களே, நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் சேர்ந்ததே வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்ததுதான் எங்களுடைய வாழும் கலைஞர்களுடைய பாட்டு நடுவர்களே. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆனா இவன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொன்ன பாட்டு எங்க பாட்டு இல்லைங்க. சேலமே சேலம் வச்சு செவக்கப்பட்டு 100 வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேர் போல பேரெடுத்த சிங்கதா ராமர் என்ன தர்மர் என்ன மாம மனசு தங்கதா மாமாவே நீ வேணும் 7 ஜென்மதா அடியில செய்தி சொல்லி அவனியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவர்தான் சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவர் மன்னவர்தான் அழகு மன்னவர் மன்னவர்தான். எவ்வளவு அழகா கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, காதல் காதல் எவ்வளவு அழகான விஷயம். நீங்க காதலிச்சிருக்கீங்களா ஐயா? என்னம்மா கேட்கிற கேள்வி பூரா சிக்கலான கேள்வியாவே இருக்கு. காதல் பண்ணாதவன் மனுஷனே கிடையாதுமா. பண்ணிருக்கமா? ஏமா ஐயா, அதுதான் அழகான விஷயம் நடுவர்களே. காதல் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க எதெல்லாம் காதல் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அறிவுரை சொல்றதுக்காக என்ன பாட்டு கொடுத்தா யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா ஒரு வீட்டுல பையனை போட்டு கேட்கிறாரு, ஏடா இன்னைக்கு என்னடா தினம் அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், அப்பா இன்னைக்கு பிப்ரவரி 16 காதலர் தினம்ப்பா அப்படின்னா. சாப்புன்னு ஒண்ணு வச்சார், கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு இன்னைக்கு இதான் கடைசி தினம் அப்படின்னா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எங்க ஆண்கள்லாம் டிவிஎஸ்ல வந்தா ஹாய்னு சொல்றாங்க, ஹீரோ ஹோண்டால வந்தா ஹலோன்னு சொல்றாங்க, மாருதியில வந்தா ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. அப்படியும் வாடகைன்னா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நடுவர்களே. இதெல்லாம் காதலா? எது காதல்னு எங்கால அழகா சொன்னா பாருங்க. அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதலர் கண்ணா மூச்சு கணவரும் எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணை பெண்ணும் ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் 2 சேர்ந்து கலந்துச்சு. ஒரு அவ்வளவு அழகா கொடுத்தாங்க நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, வாழும் கவிஞர்கள் இந்த உலகத்துக்கு மகிழ் ஊட்டி அறிவுறுத்திருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க
நகையும் போட்டிருக்கியே, இந்த பணத்தை நீயே வச்சு நிறைய ட்ரௌசர் சட்டை வாங்கிக்கலாமான்னு சாதாரணமா கேட்டாரு. அப்ப அந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன தெரியுமா சொன்னா, சார் எங்க அம்மா பக்கத்து வீட்டுல எல்லா வீட்லயும் போய் 10 பாத்திரம் தேய்ச்சி தான் என்ன காப்பாத்துறாங்க. எங்க அப்பா சைக்கிள்ல போயிட்டு தெரு தெருவா போய் ஜாக்கெட் விட்டுட்டு வராரு சார். என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள். அடுத்தவர் பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் திருப்பி கொடுத்து வந்தேன்னு சொன்னா அதுதாங்க சத்தியம். எங்க வாழும் கலைஞர்கள் அழகா சொன்னாங்க, சத்தியத்தை நீ காத்து நின்றால் அந்த சத்தியமே உன்னை காப்பாத்துறாங்க சொன்னாங்க நடுவர்களே. அதனாலதான் அழகா கொடுத்தாங்க ஒரு பாட்டு. செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், வெள்ளம் இது பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். தாய் கொண்ட அன்பிற்கும் நான் கொண்ட பண்பிற்கும் பூமாலை காத்து நிற்கும். ஒரு கூட்டு குயிலாக ஒரு கூட்டு கிளியாக பாடு பண்பாடு. இறை தேடி அழைத்தாலும் இசை தேடி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. எவ்வளவு அழகா கொடுத்தாங்க நடுவர்களே. இன்னைக்கு நிறைய பேர் நாட்டுல உழைக்கிறாங்களா மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. உண்மையா இல்லைங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 5000 ரூபாய் போய் கடன் கேட்டாங்க. 5000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க சொன்னதுனால உடனே போய் அவன் காலில் போய் விழுந்தான். நான் கேட்டேன், ஏடா உனக்கு வெக்கமா இல்லையாடா, ஒரு 5000 ரூபாய்க்கு போய் அவன் காலில் போய் விழுறடான்னு கேட்டான். உடனே அவன் என்ன பார்த்து சொன்னா, அக்கா நான் கடன் கேட்கறதுக்கு ஒரு முறை நான் விழுந்திருக்கேன், அதை அவன் திருப்பி வாங்கறதுக்கு என் காலில் வந்து அவன் எத்தனை முறை வந்து விழுவான் பாரு அப்படின்னா. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல்ல இருக்காங்களா இல்லைங்களா நடுவர்களுக்கு? யோசிச்சு பாருங்க. நம்மால பணம் இருந்துச்சுன்னா ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு காசு எடுக்கிறாங்க. பணம் இல்லைன்னா என்ன பண்றான், ஏடிஎம் மிஷினே எடுக்கிறாங்க. ஒருத்தவங்க 3 பேர் தூக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வச்சுட்டு ஏடிஎம் மிஷின்ல காசு எடுத்து செல்போன்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது இது ஏடிஎம் மிஷின் இல்லடா, இது பாஸ்போர்ட் என்ட்ரி போடுற மிஷின் சொல்லி. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா கூட உன் கையை நம்பி நீ வாழணும்னு சொன்னது எங்களுடைய வாழும் கவிஞருடைய பாட்டு நடுவர்களே. அழகா கொடுத்தா பாருங்க. உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கு என்ன இருக்கு ஒரு வரலாறு, உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட நீ பாரு, சுபவேளை மாலை நாளை சூடிடு. அந்த எவனுக்கு என்ன குணம் எவனுக்கு என்ன இனம் சொன்னதில்லை ஒருவருமே, விதைக்குள்ள அடைப்பட்ட ஆலமரம் கண்ணிழிக்கும் அதுவரை பொதுமனமே, சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. எவ்வளவு அழகா கொடுத்தா நடுவர்களே. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு இதுல ஆடிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் ஆடக்கூடாதுடா, அவனுடைய சாமி ஆண்டவங்கிட்ட தான் இருக்குன்னு எங்க ஆள் அழகா ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவேன் மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாமி கொடுத்து ஆட்டி வைக்கிறா, ரொம்ப ஆடி புட்டா சாமியத்தான் பூட்டி வைக்கிறா. ஆடாதடா எப்பா ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவேன் மனிதா. எவ்வளவு அழகா சொன்னாங்க நடுவர்களே. இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியையும் கொடுத்து வழிகாட்டுதலையும் கொடுத்த கவிஞர்கள் யார் என்று சொன்னால் எங்களுடைய வாழும் கலைஞர்களே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேலூர்காரங்க நல்ல செய்திகளை அழகாக சொன்னால் கேட்காமலேயே கை தட்டுறவங்க நம்ம வேலூர்காரங்க. அதனால ரொம்ப அருமையா பேசுறாங்க. வாழும் கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றத வச்சு அவன் என்ன வேலை பார்க்கறான்னு கண்டுபிடிச்சிடறான். மழை எப்படா பெய்யுது அப்படின்னு ஒருத்தனை கேட்குறீங்க. மழை வந்து எங்க ஊர்ல ஆத்துன்னு ஆத்திருச்சுங்க அப்படின்றான்னா அவன் டீ கடையில் டீ ஆத்திக்கிட்டு இருக்கான்னு இருக்கான். மழை எப்படா பெய்யுது அப்படின்னு ஒருத்தனை கேட்கறான். பிரிச்சு மேய்ஞ்சிருச்சுங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா பந்தல் போடுறவனா இருப்பேன். மழை எப்படா பெய்யுதுன்னு இன்னொருத்தனை கேட்கறாங்க. வெளுத்து கட்டிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் துணி துவைக்கிறவர்னா இருக்கான். இன்னொருத்தனை கேட்கறாங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரச்சனை. நம்ம ஊர்ல எப்படின்னா மழை ஊத்துன்னு ஊத்திடுச்சுங்க அப்படின்னா ஐயா மேட்டர்ல பெரியாருன்னு இருக்கான். அவங்களுக்கு மழை கூட ஊத்துற மாதிரியே தெரியுதுன்னா
அதை ஊத்துறதுல கெட்டிக்காரன்னு அர்த்தம். அவன் என்ன வேலை பார்க்கறான்னு பதில வச்சே கண்டுபிடிச்சிடறான். அது மாதிரி ஒரு டீ கடை வச்சிருக்கவன் லவ் பண்றவன் அந்த டீ கடையில் இருக்கிற பொருள்களை வச்சே லவ் பண்றான் பாருங்க. அடடா, மக்கள் விரும்பி எல்லோரும் குடிப்பது ரஜினி முருகன் டீ ஸ்டார். வேறுக்கும் எங்களுக்கு கிடைகள் இல்லை. மக்கள் ஆனந்தமாக தேடி நடந்த நீங்கள் தேடி வர வேண்டிய இடம் ரஜினி முருகன் டீ ஸ்டார். ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கட தேவி தினச பாத்திட நாம் மறந்தே போனே சாப்பிட. அடுத்த வரினா சூப்பர். காதல் என்பது தவறா செட்டு ஒன்றை ஒன்றுமே பிரியாது. ஆசை என்பது பலகார தட்டு மூடி வைக்கவே முடியாது. சூடை ஏத்தும் பாய்லரா அவரது மேனி கொதிக்குதே. சுக்கு மல்லி காப்பியா அவரது வாசனை வீசுதே. அவ பேச்சு அவ டேஸ்ட் அது போஸ்ட் கேளுங்க கேளுங்க மேட்டரு. ஆவி பறக்கும் டீ கடை. ஒரு பொண்ண ஆவி பறக்கிற டீ கடையா மாத்தி வந்துச்சான் பாருங்க. யுகபாரதின்னு ஒரு அற்புதமான கவிஞர். இன்னைக்கு வாழும் கவிஞர்களில் மிக அற்புதமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர் என்னுடைய இனிய தோழர் யுகபாரதி. அவர் எழுதின பாட்டு. அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க. பேராசிரியர் விஜயகுமார் வாழ்ந்த கவிஞர்களை போறதே தண்ணி பாட்டு எடுத்துட்டு பாருங்க. இதுல இருந்தே தெரியல வயசாகி போச்சுட்டு அப்பப்ப தொண்டை காய் கப்பு கப்புன்னு ஊத்திக்கிட்டே சாப்பிடணும்ட்டு பேசணும்ட்டு போறதே தண்ணியோட போறார். வாழ்ந்த கவிஞர்களே விஜயகுமார். வண்ண தமிழ் அழகு, அதை வாசிக்கும் போது அழகு, சொல்ல அழகு, எழுத்து அழகு, யாப்பு அழகு, அணி அழகு. மழை நின்ற பின்னாலும் இலை சிந்தும் துளி அழகு. அலை மீண்டு போனாலும் கரை கொண்ட நுரை அழகு. இவை ஒட்டும் விண்மீன்கள் இரவோடு தான் அழகு. வேலூர் ரசனை உலகத்திலேயே அழகு. உலகத்திலேயே மிக சிறந்த ரசிகர்கள் வேலூர் தான். அப்பா எப்படிப்பட்ட சர்டிபிகேட் பார்த்தீங்களா? புத்தக திருவிழாவினை எங்கள் ஊர் சித்திரை திருவிழாவை போல மாற்றி இருக்கின்ற இந்த வேலூர் மாவட்டத்தின் ஆட்சித் தலைவர் உள்ளிட்ட மிக அற்புதமான ரசனை கொண்டிருக்கின்ற இந்த அதிகாரிகள், இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற அறிஞர் பெருமக்கள், எங்கள் உயிரினும் மேலான பட்டிமன்ற ரசிகர் பெருமக்கள், சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்கள், எங்கே நீங்கள் அத்துணை பேரும் கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள். என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். சினிமா அப்படிங்கிறது உட்கார்ந்து ஒரு அம்மா காலை தேடுறாங்க. எங்க காண ஒரு கவிதை வடிவத்துல சொன்னா வணக்கத்தை காலில் தேடுறேன் காண எதிர்வாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு வஞ்சமில்லாத அவங்க பார்த்தீங்களா வேலைக்காரங்க. அரங்கத்துக்குள்ளே இருந்த தமிழை ஒரு மறுமலர்ச்சி நாயகன் போல அரங்கத்தில் புலவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருந்த தமிழை இரவு நேர பல்கலைக்கழகமாக மாற்றி பட்டிமன்றத்தில் ஒரு மறுமலர்ச்சி நாயகனாக தேவகுர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவகை செய்து நகைச்சுவை விஞ்ஞானியாக திரைப்பட பல்கலைக்கழகமாக பாடல்களின் அமுத சுரபியாக இந்த மேடைக்கு நடுவனாக இருக்கிற எங்கள் நடுவர் குந்தகையை வணங்கி என் தலைப்பிற்குள் செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். இப்பதான் தலைப்புக்கே போறீங்களா? நான் முடிக்க சொல்லி மணியடிக்கலாம் இருக்கேன். இப்பதான் முன்னுரை முடியுது. நீதிபதிகள் நல்ல தலைப்பு. எங்க பிரின்சிபால் என்ன கோபம், காதலை நாம எப்படி சொல்லியிருக்கிறோம், எப்படி சொல்லியிருக்கிறோமா? கண்ணதாசனை கண்ணதாசனை வந்துவிடு, எங்கள் காதல் கவிதைகளை படித்து கொஞ்சம் திருப்பிக் கொடு என்று இன்றைய கவிஞர்களை வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். கண்ணதாசன் தான் காதல் கவிதையில பிரம்மாவும் இந்த கைதத்தில் அதற்கு சாட்சி நீங்குகிறது.
கண்ணதாசன் பாட்டுல வாழ்ற ஊரியா வேலூர். அவங்க ஊரை பத்தியே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. பாடுறேன். நீதிபதிகளே, வைரமுத்து சொல்றாரு, இந்த வாழ்கின்ற கவிஞருடைய வாக்கு மூலம் வைரமுத்து சொல்கிறார், கண்ணதாசன் அவர்களே நோட்டு புத்தகத்தில் வீட்டு பாடத்தை விட அதிகம் எழுதியதும் பாட்டு வரிகள் கண்ணதாசன் என்று வைரமுத்து சொல்லுகிறார். பாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன் பாட்டு வண்டி அனுப்பிய பட்டுக்கோட்டை, தமிழுக்கு வேலியாக இருக்கின்ற நம்முடைய கவிஞர் வாலி. வாலி கவியரங்கத்துக்கு வந்தால் ஜாலி, அந்த கவியரங்கத்தில் மற்ற கவிஞர்கள் எல்லாம் காலி. மகிழ்மூர்த்தி வழிகாட்டுவது இன்னைக்கு சினிமா சரியா இருக்குதா? ஒரு கவிஞர் சொன்னால் நீதிபதி அவர்களே, இந்த படத்துக்கு பாட்டெழுத கம்பனே வந்தாலும் கதை வேறு. சீதையை பற்றி சிலேடையில் சொன்னால்தான் சினிமா கம்பெனியில் கம்பனுக்கே இடம் உண்டு என்று ஒரு கவிஞர் சொல்லுகிறார் சொன்னார். வழிகாட்டு சாலை சினிமா. ஒரு பாட்டு கேட்டேன் என்று ஒரு பாட்டு கேட்டேன். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்தரே. இந்த பாட்டு சாமி பாட்டு. இது நம்ம போட்டுட்டேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அது பேசிட்டு போனாலும் பேசாம நீ பேசிட்டு லூஸ் அர்த்தம். என்ன பாட்டு? நீ அமைதியா பார்த்தாலும் கோபமா பார்த்தாலும் ரெண்டையுமே நான் ரசிப்பேன். ஏதாவது வரி இருக்குதா? அந்த சுப்பிரபாதத்தை மட்டுமா கெடுத்தாங்க. அன்னைக்கு முருக பக்தர்கள் பாத யாத்திரை போயிட்டு இருக்காங்க. தன்னே தனனே தனனே கண்ட சஷ்டி கலசம் போடுறானப்பா, வர்றா போய் கேட்கலான்ட்டு இந்த மைசரியில போய் உட்காடுறாங்க. 18 வயசு இளமொட்டு மனசு ஏங்குது பாய் போட. முருகி பாட்டுல எப்படா பாய போட்டாங்க? எந்திரா கந்தனுக்கு அரோகரான் ஓடியா போட்டாங்க. ஐயப்பா ஐயப்பா டோன்ட் வரி ஐயப்பா, வாவர்ணம் தோழர் ஐயப்பா, தேவையிலே தேவையிலே பூஜை நடக்குது தேவையிலே. ஐயப்பன் பாட்டு மாத்திட்டாங்க. காதலை எங்கள் வாழ்ந்த கவிஞன் நாம் முத்துக்குமார் அழகா சொன்னாங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி உடையாமல் மோதிக்கொண்டால் காதல். ஒரு சொல் சில மௌனங்கள் பேசாமல் பேசிக்கொண்டால் காதல். அந்த வரிகள் சொல்லிட்டே போய் கடைசியில் சொல்லுவான், கண்கள் இரண்டி காதல் வந்தால் கண்ணீர் மட்டுமே துணையாகும். கண்கள் ரெண்டில் மட்டும் காதல் வந்தால் கண்ணீர் மட்டுமே துணையாகும். அது வழிகாட்டுவது பிரின்சிபாலமா? என்ன பாட்டு அத சொல்லுவான். தெரியாம அவங்கள பிரின்சிபல் சொல்லிவிட்டாங்க. ஏன் 3 வரைக்கும் வருகிறாயா பிரின்சிபாலமா? அவங்க நாளைக்கு போய் நான் பேசாம என்னை ப்ரொஃபசர் ஆக்கியிருக்கேன். தெரியாம பிரின்சிபல் ஆகிட்டு இந்த மனுஷன் வழித்தறிச்சல் இந்த போடுறாரு. நீங்களும் சீக்கிரம் பிரின்சிபல் ஆயிருவீங்க. விஜயகுமார் கவலைப்படாதீங்க. நான் முத்துக்குமார் அழகா சொல்றேன் சார். அதுல ஒரு பாட்டுல சொல்லுவாரு, கல்லறை மேலே பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் நான் சேராது. கல்லறை மீது பூக்கின்ற பூக்கள் கூந்தலை போய் சேருமா? அதற்கு மரியாதை கிடையாது அப்படின்னு காதல் கூட்டை படத்தில் எழுதினது அந்த கவிஞர் ஒரு வளர்ச்சியை பெறுகிறார். இன்னொரு படத்துல அந்த கவிஞர் அழகா சொன்னா, கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்று வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா. தேவை எடுக்க போகிற அந்த வண்ணத்து பூச்சிகள் கல்லறையில் பூத்த பூக்கள் என்று பார்க்காம விட்டுருமா? வழிகாட்டிய அந்த பாடல் எப்படி இருந்துச்சுங்க. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடு நின்று விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, வீட்டுக்குள்ளே ஒளிந்து கிடந்து வெம்பி விடாதே என்று எழுதினார் எங்கள் பட்டுக்கோட்டை. அதுதான் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது. தர்மம் என்பார், நீதி என்பார், அறம் என்பார், சரித்திரத்தை சார்ந்து சொல்வார். தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார். மர்மமாய் சதி புரிவார், வாய்வேச அவலைகளில் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார். கர்ம வினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணால் இருக்கணும் அண்ணாச்சி, நாம ஒன்னால் இருக்கணும் அண்ணாச்சி. என்னாலும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னால உண்டாக்குவோம் சொன்னாரே, அதுதான் நீதிபதி அவர்களை வழிகாட்டியது.
இதை விட சொல்ல முடியுமா சார்? இறை போடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாதே. புதுக்கவிஞர் கூட அழகா சொன்னான் சார். ஒண்ணு இல்ல, இலைய வெட்டி வாழ்க்கைன்னா இலைய வெட்டி ஆட்டுக்கு போடுவான், ஆட்டை வெட்டி இலையில போடுவான். இதுதான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. இறை போடும் மனிதருக்கு இரையாகும் வெள்ளாதே. இதுதான் உலகம். வீண் அனுதாபம் கொண்டு ஒரு நாளும் நம்பிடாதே. இதுதான் வழிகாட்டுறது. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே பாதையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தம் இல்ல பந்தம் இல்ல. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் என்ற பின்னே வாங்கடா வாங்க. அதுதான் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வளர்ந்து போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் வெளுவி போல ஒளியை வீசலாம். மனம் மனம் அது கோவில் ஆகலாம் என்று உள்ளத்தை பக்குவப்படுத்தியது அந்த காலத்து பாடல்களை. பாகப்பிரிவினை ஒரு படம் நீதிபதி வருகிறேன். அந்த மாற்றுத்திறனாளியா சிவாஜி கணேசன் நடித்திருப்பார். அது சொல்லுவாங்க, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் படுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ என்று சொன்னாரே. துங்காதி தம்பி துங்கா எத்தனை பாடல்கள், மனப்பாட மாடுகட்டி ஆயவரம் ஏறுகுட்டி எத்தனை பாடல்கள் அழகா சொன்னார். உடுமலை நாராயணகவி பாடல்கள் சொல்லிக் கொண்டே போகிறார். இன்னைக்கு பாட்டு அப்படி இருக்காமா? இன்னைக்கு பாட்டு அப்படி இருக்குதா? நான் ரெண்டு பாட்டு கேட்டேன், ஐயோ வைத்தறிச்சலா இருக்கு. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா பாட்டு. இன்னைக்கு வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசல் வாங்கி போயா. பார்த்தா ஒன்றமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம், ஒவ்வொன்று முன்னேற்றம். எழுந்திருவாய் இழந்தவனா கண்களிப்பாய், இறந்து ஒழிந்த பண்டைகளும் புதுப்புறமை அனைத்தையும் படைப்பாய், தொண்டு செய்வாய். தமிழுக்கு குறைந்தோறும் குறைந்தோறும் துடித்து எழுந்தேன் என்று பாரதிதாசன் பாடிய இந்த திருநாட்டில், தமிழ்நாட்டில் தமிழ் கருவில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி கவிஞன் புதுவை தந்த புரட்சிக்குள் பாடிய தேசத்தில் இன்னைக்கு பாட்டு என்ன தெரியுமா? மிஸ்டர் இனியவன் கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சிலே ஆரம், நீ இல்லாத வைத்து ரொம்ப சாரம், மாஸ்டாம் சோழோ நம்ம பையன் தான் ஹீரோ, சிங்கிங் டூயட்டு வேறு யாரோ, ஸ்டாரோ ஆரோ சாரோ ஹீரோ கப்புள் கப்புள் கோடு. இவ சிங்குலா சுத்துன கேள் வழிகாட்டி பாருங்க. கப்புள் கப்புள் கோடு, இவ சிங்குலா சுத்துன கேள், இவ சங்கதி என்னன்னு கேளு. இனி இவன் தான் ஆளு. கோடு கேளு, ஆளு கேளு, நாசமா போ. என்ன சார் தாயை பற்றி அன்றைக்கு சொன்ன பாடல் எத்தனை அற்புதமான தலைப்பு. நேரம் பத்தாது. தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டிலே இருக்க தனித்தனியா கோவில் குளம் அடைவதும் எதற்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து என்று எழுதினார் வாலி என்ற அற்புதமான கவியை. அதுதாங்க பாட்டு. உயிருக்கு உயிரா ஒண்ணு ஒண்ணு பிரிய நினைச்சு பிரிச்சு போனா வாழ்க்கையில் எவ்வளவு சோகம். அதை சொல்லுவான் கண்ணதாசன் ஒரு பாட்டுல. வாணி வாணி சொல்றாரு, கண்ணுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, கண்ணுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேனே. இதை விட எப்படி அம்மா காதலை சொல்ல முடியும்? என்ன விட அழகே. சுப்புதான் சொல்வார் நீதிபதிகளே, வாணிக்கு வயது 60 தொட்டாலும் வாணியின் பேனா இன்னும் இளமையாகவே இருக்கிறது என்று சுப்புடு என்கிற இசைக்கவிஞன் சொல்லுவான். என்ன விட அழகே. சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன், உன் அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். பல்லவன் சிற்பிகள் அன்று பள்ளிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென்ன இங்கு வந்ததோ. இன்னைக்கு பாட்டு புது கவிஞர் வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி, வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. நீ இருக்கிற ஓல போட்டாயா, சும்மா நடக்கிறிய தவள போட்டாயா? சோச்சாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சி
வாட்டர் பாக்கெட் மூஞ்சி பார்வீச போல இது வர்ணனையா? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, பூவாடை வீசி வர கூத்த பருவமா என்று பாடி இந்த நாட்டிலே ஆடை வெட்டி வந்த நிலவோ என்று நிலவுக்கே ஆடை வெட்டி பார்த்த சமுதாயத்தில் இன்றைய பாடல்கள் விரசமாக இருக்கிறது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி பட்டுக்கோட்டை கண்ணதாசன் என்கிற அற்புதமான கவிஞர்கள், மருதகாசி, குமார் சுப்பிரமணியன், காமம் சரி, இப்படி எத்தனையோ கவிஞர்கள் வாழ்ந்த கவிஞர்களாக, தமிழை வாழ வைத்த கவிஞர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு கவிதை கவிதையாக இல்லை. ஆகவே வாழ்ந்த கவிஞர்களுக்கு இந்த மாமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னையும் ஒருவனாக்கி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா, வண்டிய உருட்டி வறுமைய விரட்டி உண்டாலும் காண்டாலும் ஒன்றாகணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும். அண்ணாச்சி போட்டு தான் தினக்கடி தந்துக்கினா ரெண்டு ரிக்ஷாக்காரங்க பாடுற பாட்டுல கூட எத்தனை தத்துவங்களை வைத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினாரு. அவருடைய பாட்டு, கண்ணதாசன் பாட்டு எக்கச்சக்கம். ஒரு பாகவதர் மதுரையில இருக்கிற புலவர்களுக்கெல்லாம் சவால் விடுற மாதிரி ஒருத்தர் மதுரையில பாடுறாரு, கேமரால பாடுறாரு. இன்றொரு நாள் போதுமா நான் பாட, இன்றொரு நாள் போதுமா, ராகமா கீதமா அதை நான் பாட, இன்றொரு நாள் போதுமா, குழலென்றும் அப்படின்னு பயங்கர இந்த பலமனாத பாகவதம் போட்டியிட்டு பாட போகிறவன் ஜபம் அப்படின்னு மக்கோட இருப்பார். வரகுண வாண்டியனே, நான் இந்த சாதாரண பரிசுக்காக பாட வரவில்லை. உங்கள் பாண்டிய நாட்டு கவிஞன் தோற்றுவிட்டான். எனது பாட்டு திறமைக்கு பாண்டிய நாடே அடிமை என்று நீ பட்டய வடிவித்தர வேண்டும். பாண்டியவன் ஐயா அப்படின்னு புலவர்கள போவார். புலவர்களே, கேமநாத பாகவதரன் போட்டிட்டு பாட போகிறவர் யார்? அதுக்கு அந்த புலவர்கள் சொல்லுவாங்க, எங்களை உயிரை விட சொல்ல வேண்டுமானாலும் சொல்லுங்கள், அவரை எடுத்து எங்களால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே விறகு வெட்டியா ஒரு பாட்டு பாடுவாரு பாருங்க. கண்ணதாசன் எழுதின பாட்டு. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே, தீயிட்டால் கறி மெஞ்சுமா. அப்போ ஒரு அம்மா 7 பிள்ளைகளை பெற்று வரிசையா நிப்பாட்டிருக்கான், மாசமா வேற இருக்கும். அந்த அம்மாவை பார்த்து பாடுவாரு, அறுவடையே முடிக்கு முன்னே விதைக்கலாகுமா, இங்கே ஆண்டவரின் முன் படைப்பில் இத்தனை வேசமா, 10 புள்ள பெத்த 8 மாசமா, இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேசமா. பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம். அன்னைக்கு பிள்ளைகளை வஞ்சம் இல்லாம பெற்றிருக்காங்க பாரு. எங்க தாத்தாவுக்குலாம் 16 இல்ல. எப்படி தாத்தானா எல்லாம் ஆண்டே கொடுத்தாதான், நான் எங்க போவேன்? ஆண்டே கொடுத்தார 16 இல்லையா. கடவுள் மேல பழிய போட்டு இந்த பெருசு பிரிச்சு நினைச்சிருக்க. அன்னைக்கு வேற வேலை இல்லை, என்ன பண்றது? பட்டிமன்றம் கிடையாது, மொபைல் போன் கிடையாது, டிவி கிடையாது, சினிமா கிடையாது, என்னதான் செய்வாரு? இளைஞன உட்காந்துருக்கேன் சாப்பிட்டியான்னு கேட்பாரு. இப்ப எங்க பெரியப்பா பிறந்துட்டாரு, இதெல்லாம் உட்காந்துருக்கான்னு கேட்டாரு. எங்க அத்தா பிறந்துருச்சு. அப்பதான் நிறைய எங்க அப்பா பிறந்தாரு. கரண்ட் கட்டாச்சு, எங்க சித்தி எங்க சின்னத்தை பிறந்துச்சு. இப்படித்தான் 16. இப்படிலாம் பெற்றுக்கிட்டு இருந்தவங்கள திடீர்னு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம். நீங்கள் அதை பயன்படுத்தி அதை குறைத்து கொண்டால் அது குறைந்துவிடும். அப்படி எதுன்னே சொல்லாம அதை பத்தி பேசிட்டாங்க. நான் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க எல்லாரும்.
அதனால அது ஆஸ்பத்திரியில யாருக்கு தெரியாம வச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா வாத்தியார்களை குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு கேஸ் பிடிக்க கூட்டு போனாங்க. எங்க வாத்தியாரெல்லாம் போய் 5 பேரை குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனுக்கு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த வாத்தியாருக்கு இன்சென்டிவ் எதுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணது. ஒரு படத்துல சுள்ளிராஜன் காந்திமதி புருஷன் பண்டாட்டியா இருப்பாங்க. காந்திமதி சொல்ல ஏயா ரொம்ப நாளா புள்ள இல்ல நமக்கு, இப்பதான் முருகன் பள்ளி மலையில வேண்டிக்கிட்டு அளவு குத்திட்டு வந்திருக்கேன், நமக்கு சீக்கிரம் புள்ள பிறந்துட முருகனுடைய ஆசீர்வாதத்துல புள்ள பிறந்துட முடியும்னு சுள்ளிராஜன் ஒரு மஞ்ச பையோட வருவாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அரசாங்கத்துல 500 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் கொடுக்குறாங்கன்ட்டு இப்பதான் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன், நீ எங்க போய் புள்ள பார்க்க போறா? ஐயோ முருகனை வேண்டிட்டு வந்தேனே, இந்த ஆளு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட்டார். இப்படி ஆபரேஷன் பண்ணி 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 நமக்கு இன்னைக்கு மக்கள் தொகை 7,16,00,000. ஆனா இந்த திட்டத்தை கடைபிடிக்காம சட்டத்தை மீறின உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம், அதுல இன்னைக்கு 23,62,00,000. இன்னைக்கு ஒரு 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா உத்தரப்பிரதேசுக்கு 118 எம்பி. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த 7,20,00,000 வகுத்தா 32 எம்பி தான் வருது. நாட்டின் சட்டத்தை கடைபிடிச்சதுக்கு எங்களுக்கு தண்டனை, சட்டத்தை கடைபிடிக்காத உத்தரப்பிரதேசத்துக்கு சன்மானமா? இதைத்தான் எதிர்த்து நம் தமிழக முதல்வர் இன்று இந்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு எம்பி எண்ணிக்கை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு பாட்டு எழுந்தவர் அன்னைக்கு கண்ணதாசன். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், இப்படி புள்ள பெக்கலாமா அப்படிலாம் சொல்லி சொல்லி நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்க. இதுக்கு பதில் சொல்லணும் வாங்க, கலைஞர் இனியவன் அவரெல்லாம் இந்திய அரசு கொடுத்த சட்ட திட்டத்தை முறைய கடைபிடிச்சவர். ஒரே உள்ளதான், ஒன்று பெற்றால் ஒளிமயம். பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சி எனக்கு முன்னால் பேசிய பேராசிரியர் பெருந்தகை ஆரம்பத்தில் ஒரு கவிதையை சொன்னார். நிலவுக்கு கரை அழகு, பறவைக்கு சிறகழகு, ஔவைக்கு கூணழகு, அன்னைக்கு சீயழகு. எப்பவுமே ஒருத்த ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டானா வாய்ஸ மாற்றுவாங்க. வாழ்ந்த கவிஞர்களை பத்தி பேசுற விஜயகுமார் வாழும் வைரமுத்து கவிதைய வாழ்ந்த கவிஞர்கள் மாதிரி பேசிட்டு போனார். ஆக்சுவலா ஒரிஜினல் பாட்டு தெரியுங்களா? கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, கண்ணத்தின் குழியழகு, கார்கூட்ட பெண் அழகு. இதாண்டால் உஷாரா பண்ணிட்டேன்னா சொல்றாரு. ஔவைக்கு கூண் அழகு, அன்னைக்கு செய் அழகு என்றெல்லாம் கவிஞர் யார் எழுதுனா நாங்க எழுதணும். இது என்னன்னா எங்க வீட்டு தேங்காய் சொல்லி மூணு சட்னி அறிய கதை. யாரை ஏமாத்துற குழப்பு? அவர் வந்து கேட்கிறாரு, நடுவில் அவர்களே நீங்க வாத்தியார் தானே? எல்லாருமே வில்லங்க கேள்வியா கேட்டுக்கிட்டு வேதநாயகி மேடம் வந்து நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா, நீ வந்து வாத்தியார் பார்த்தா நான் எப்படி பாடம் நடத்துவேங்களான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நீ வாத்தியார் தானே அப்படின்னு கேட்டா, வாத்தியார் தான். 33 வருஷம் வாத்தியார். மேக்ஸ்ல மேக்ஸ் இருக்குல்ல, ஆமா, மேக்ஸ் கணக்குக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுங்களா? சம் அப்படின்னு. சம் போட்டியா இது கேட்பாங்க, இதெல்லாம் கேட்பாங்க. சம் சம் போட்டியாப்பா, 4 சம் ஹோம்வொர்க் கொடுத்துருக்கேன். விஜயகுமாருக்கு தெரியல, வாடா வாடா பையா வாசம் வாங்கி போடா, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஆச்சடா, முக்கியமான 4 சம் உனக்கு நான் சொல்லித்தரேன் பொண்ணு கூப்பிட்டு ஆரம்பிச்சியா வேலை கோனார் நோட்ஸ். ஆனா இந்த மனுஷன் வந்து அந்த பாட்டை வேற அர்த்தத்துல பார்த்து சபையை ஏமாத்த பார்க்கிறாரு. எங்க நடுவர் அதுக்கு மேல போய் 18 வயது இளமுட்டு மனது ஏங்குது பாய் கூட கந்த சஷ்டி கவசத்தில் காதல் பாடல் எழுதலாமா? எழுதலாம்.
தெய்வீக காதலுக்கு தெய்வீகத்துக்கு தான் போதும். உங்களுக்கு சாதா காதல் நீ கூட கேட்டு பாருங்க. நடுவருக்கு காதலிச்சா ஃபெயிலியர் ஆயிடும் பாருங்க. நடுவருக்கு காதல் ஊட்டி போயிட்டுன்னு என்ன மேடையில உட்கார வச்சுக்கிட்டு இப்படிலாம் கேட்டா மனநோய் மருத்துவர் கேட்கிற மாதிரியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உன் காதல் சக்சஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா? இதெல்லாம் எப்படி நான் கேட்கறது? இதை ரெக்கார்டு பண்ணி வேற வெளியே போட போறாங்க. என் வீட்டுக்காரமா கேட்டா என்ன நினைப்பாங்க? சக்சஸ் இருக்கும் ஃபெயிலியர் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு எல்லாம் வாழ்க்கையில உள்ளதுதானயா. கண்டிப்பா ஊட்டிட்டு போயிருக்கோம். ஏன்னா எங்க அப்பா காதல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவங்க என்ன காதல் பாட்டு எழுதிருப்பாங்க நினைக்கிறீங்க? என்ன நான் ஒரு எதார்த்தமா கேட்கறேன், என்ன காதல் பாட்டு எழுதினீங்க நீங்க உங்க காலத்துல? லவ் லெட்டர் எழுதிருப்பீங்களா? ஏதாவது காதல் பாட்டு ஞாபகம் உங்க மனசுல? என் வயசுல இருக்கவங்க எல்லாருக்கும் கவிஞர் வாலி எழுதின அந்த ஒரு பாட்டு தான் லவ் லெட்டருக்கு இன்னைக்கு வரைக்கும். அன்புள்ள மாண்பியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்ன வென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. நலம் நலம் தானா முல்லை மலரே, சுகம் சுகம் தானா முத்து சுடரே, இளைய கண்ணியின் இடைமெலிந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ, அன்புள்ள மாண்பினியே ஆசை ஓர் கடிதம். இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் கை தட்டுறாங்க பாருப்ப. அதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு பாட்டு ஒரு வயலும் எழுதி கொடுக்காம விட்டாங்க. வாட்ஸ்அப்ல நேரம் 10 பேரை ஓகே பண்ணிருப்பாங்க. கண்ணன் வேலைக்காரங்க ரொம்ப விவரமானவங்க. அடுத்தவங்க துக்கத்துல கண்டிப்பா பங்கெடுப்பாங்க. அவர் அந்த பாட்டு எழுதி கொடுத்தாருல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால கண்ணன் கை கட்டுறாங்க. ஆனா இதே இன்னைக்கு இருக்கிற அந்த ஓனப்பட்டாயா பாட்டுல அவங்க 2 லைன் எனக்கு இன்ன வரைக்கும் அப்படியே மனசு அப்படியே உள்ள தைக்குது. இந்த அன்புள்ள மாண்பினியோட அந்த 2 லைன் கடைசி அவங்க எழுதாம பாருங்க. சோஜாவா படுத்துக்கிற ஊர் மடியில சாஞ்சி சார் 6 அடி இருக்கிற நான் என்னோட காதலி மடியில படுத்துக்க முடியுமா? குழந்தை மாதிரி நான் படுத்துக்கொள்ள தயார், தாய் போல நீ காப்பாற்ற தயாரான்னு கேட்கலாம். அந்த வாட்டர் பாட்டு மூஞ்சி சொன்னா தெரியுங்களா? அங்கதான் சார் கவிஞர் நிற்கிறான். அறிவியல் மூலமா நான் பேசுறேன். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய தாக்கத்தை தீர்வுக்கு 100 ml போதும். என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு எல்லாமே இந்த இத்தினோட கண்ணத்துல 100 கிராம் கண்ணத்துல இருக்கு. என் கவலையெல்லாம் தீரக்கூடிய ஒரு வாட்டர் பாக்கெட் மாதிரி இருக்கு. என்ன அன்புள்ள மாண்பினியே ஆசையில் ஓர் கடிதம். பெரிய லாபத்துக்கு எதுக்கு கொடுக்குற பாட்டு? நீங்க மட்டும் அன்னைக்கு உட்கார்ந்து ஓலப்பட்டாயா வாட்டர் பாக்கெட் மூஞ்சி எழுதிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பசுமை வந்திருக்கும். தனியா தெரிஞ்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இன்றைக்கு பெண் கவிஞர் நான் பார்த்து ஒரு வியர்ந்த பெண் கவிஞர் ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் என்ன தெரியுங்களா? நாம் காதலித்த பெண்ணும் நாம் காதலித்த ஆணும் கல்யாணமான பிறகு நாம உள்ள குட்டியோட இருக்கும் போது ஒரு இடத்துல பார்ப்போம். அன்னைக்கு ஒரு வருத்தம் வரும் தெரியுமா நடுவர்களே? அதை அனுபவிச்சிருக்கீங்க நீங்க? நீங்க உங்க அணியில இருக்கவங்களை கேளுங்க, இல்லாட்டி எதிரணியில இருக்கவங்களை கேளுங்க. நான் தீர்ப்புக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை இடையில ஃபெயிலியர் ஆச்சா சக்சஸ் ஆச்சா இதை கேட்டிருக்கீங்களா? அப்படி எதுக்கு ஏமாய கொடுக்குறீங்க? இல்ல நீதிபதியை நினைச்சுதான் பயமா இருக்கு. ஏன்னா கட்டுக்கட்டாங்கலாம் வீட்டு பின்னாடி கேட்டா சொல்றாரு எல்லாம் சர்வெண்ட் காசுறாங்க. பயமா இருக்கு. நீதிபதிகள் வீட்டுக்கு சர்வெண்ட் போட பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு நாட்டில். முன்னதான் ஈடி வரும், ஐடி வந்து பிடிப்பாங்க. இப்ப தீயணைப்பு துறை போய் பிடிக்குது காசெல்லாம். இந்த காதலிய காதலன் பாக்குறான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு நிக்கிறாங்க. 2 பேரும் நிக்கிறாங்க. இந்த காட்சிய எல்லாருமே ஒரு இடத்துல அந்த காலேஜ் மாட்டிருப்பாங்க. அதுல கவிஞர் எழுதுறாங்க. உமாதேவின்னு ஒரு கவிஞர், இப்போதைய கவிஞர் தாங்க. தீராத காதல் தீயாத மூத தூரங்கள் மழை மாறுமோ வான் பார்த்து
காணல்கள் நிறைவேற்றும் நீரின்றி நீனும் சீருண்டு வாழும் வாழ்க்கென்ன வாழ்வாகுமோ. இது ஒரு பெண் பாடலாம். ஆனா ஆணுடைய இருந்து இதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு தெரியுதா? பாட்டை அந்த சுச்சுவேஷன் அனுபவிச்சவங்களுக்கு தான் இந்த பாட்டு கரெக்டா வரும். ஏன்னா என் கூட படிச்ச ஒரு புள்ள என் வீட்டுக்கார மாட்டேன் நின்றுட்டு இருக்கேன் பக்கத்துல வந்துச்சு, லியோனே நல்லா இருக்கியா அப்படின்னு கையை இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, என் கூடயே தானே இருப்ப. என் வீட்டுக்காரன் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, லியோனி என்னை விட்டு எங்கேயுமே போகாது, நானும் தான் உசுறு. ஐயோ போச்சுரா அப்படின்னு நான் என்ன பாடுபட்டிருக்கேன். அந்த சிச்சுவேஷன் தான் யாரு ரஜினிக்கு காலா படத்துல. அடேப்பா, ஆகாயம் சாயாம தூவானமேது ஆராம ஆராம காயங்களேது கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா மீட்டான வீணை தருகின்ற ராகம் கேட்காது போகாந்தலே. அடுத்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதே. ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் இருக்கின்றதேன்னு பாடின அந்த கவிஞர், எழுதின கவிஞர் உமாதேவி. உமாதேவின்னு ஒரு கவிஞர். அந்த கவிஞருக்கு உண்மையில இல்ல தாமரை உமாதேவி தானே இந்த மேடம். பாருங்க, நாங்களே சந்தேகப்படுறோம், அமுதா மேடம் கிளியர் பண்ணிட்டாங்க. உமாதேவி என்ற கவிஞர் தான். அந்த கவிஞருக்கு எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. புது கவிஞர், அதுவும் ஒரு பெண் கவிஞர் இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்கன்னா பெண்கள் கவிஞர்களா வர்றதுக்கு பல ஆண்டு காலம் ஆச்சு. காரணம், குடியிருந்த கோயிலுங்கிற படத்துல ஒரே ஒரு பெண் கவிஞர் எழுதினாங்க. குங்கும பொட்டின் மங்களம் நெஞ்சமீரண்டின் சங்கமம். அவங்க பேர் ரோஷனா பேகம். ஒரு முஸ்லிம் பெண் குங்கும பொட்டின் மங்களம்னு எழுதிட்டாங்களேன்ட்டு எம்ஜிஆர் அந்த பாட்டை வாங்கி தன் படத்திலே இஸ்லாமிய பெண் கவிஞரை முதலில் ஒரு பெண் கவிஞரை அரங்கேற்றியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அதனால உமாதேவியுடைய கவிஞருக்கு உண்மையிலே பாராட்டு. உண்மை வெளியே வந்துச்சா பூனை பத்தி மீட்காத வீணை தருகின்ற ராகம் கேட்காது தூங்காந்தலே. லியோனி கூடவே இப்ப லியோனி நீங்க நானும் சின்ன வயசுல ஒன்னாலே சுத்தமாதியா வெளியே வந்துட்டா கடைசி அது என்ன சொல்லிட்டு போச்சுன்னு தெரியுமா? இந்த வேறு லியோனி, உனக்கிட்ட மாப்பிள்ள இருந்தா என்கிட்ட பொண்ணு இருக்கு, நல்ல மாப்பிள்ள இருக்கு, நல்ல பொண்ணு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. பார்த்தா என்ன அர்த்தம்? உங்க என்னை அண்ணன் மாமன் நீ என் வீட்டுல வந்து பொண்ணு கட்டுறாங்க, இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு கடைசி அண்ணேங்கிறத லாஸ்டா சொல்லிட்டு போச்சு. நல்ல வேலை தப்பிச்சேன், இல்லாட்டி பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. நடுவர்களே, யதார்த்தமான விஷயங்களை எழுத வேண்டும் ஒரு கவிஞர். போலிய ஒரு குழந்தைக்கு வந்தது. இன்றைய கவிஞர் ஒரு கவிஞர் எழுதினார், சின்ன குழந்தை உனக்கு வந்த போலியோ, வருஷத்துக்கு 2 முறை மருந்து சாப்பிட நீ போலியோ, வாய்க்குள்ள விட்ட சொட்டு உள்ள போலியோ, ஒருவேளை அரசாங்க மருந்து தான் போலியோ. நான் படுகின்ற வேதனையை யதார்த்தமான சூழ்நிலை இல்லைங்க. யுகபாரதி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் சொந்த வீட்டுல இல்ல, வாடகை வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு. ஒரு வீடு கட்டணும், பெரிய வீடு இருந்தாலும் சின்ன வீடாவது கட்டணும். ஏன் வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்ட்டான். சின்ன வீடு கட்ட, சின்னதா வீடு கட்ட. இந்த யுகபாரதி எழுதுறாங்க, விருப்பம் போல் ஆடி அடிக்க, விடிய விடிய விளக்கெரிய, விருந்தினரை உபசரிக்க முடியாத வாடகை வீட்டில் வசிக்கலாம், வாழ முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேதனை அந்த மனிதனுக்கு இருக்கும். நாம் இன்னைக்கு உலகமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர். அங்கே துணி பாடுற ஒரு பெண் எழுதி கவிதையை மொழிபெயர்த்திருக்கிறார்.
உங்களுடைய கவிஞர்களுக்கும் எங்களுடைய கவிஞர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நாங்கள் நிகழ்காலத்தை படமாக்கி கொண்டே இருப்போம். இன்னைக்கு எனக்கு என்ன நடந்தோம் அந்த அக்கிரமத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். அங்க ஒரு பெண் குழந்தை, ஒரு 5 வயது பெண் குழந்தையுடைய குணம் இருக்கிறது. அந்த குழந்தையோட தலையில் அந்த குழந்தை சொர்க்கம் நோக்கி போகிற மாதிரி அந்த கவிதை எடுக்கலாம். இந்த துணிப்பான் இதோ இவ்வுலகை விட்டு பறந்து சென்று கொண்டிருக்கின்றேன். தலையில்லாத முண்டம் பறப்பதால் உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியாமல் இருக்கலாம். அதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். எளிமையாக ஏதேனும் வரைய எண்ணினால் என் கழுத்துக்கு மேலே பாலஸ்தீன கொடியை வரையுங்கள். பாலஸ்தீன விடுதலையின் இன்னொரு அடையாளமாக நான் இருப்பேன் என்று பிஞ்சு குழந்தை எழுதி. அது அங்க நடக்குதுன்னா இங்க நம்ம ஊர்ல ஒன்னும் பெருசாலாம் நடக்குது. நம்ம ஊர்ல சில அநியாயம் நடக்குது. எத்தனை பேர் பார்த்தீர்கள் என்று தெரியாது. 25ஆம் தேதி ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்தது. ஒரு மாநிலத்தில், இந்தியாவுக்கு ஒரு மாநிலத்திலே ஒரு வழக்கு நடக்கிறது. அலகாபாத் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குகிறார். ஜஸ்டிஸ் ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா என்ற நீதிபதி வழங்குகிறார். ஒரு 14 வயது பெண் குழந்தையை 2 பேர் தூக்கி கொண்டு போய் அந்த பெண்ணை காயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்து அவருடைய செய்ய முயற்சி செய்து ஆலைகளை கிழித்திருக்கிறாங்க. இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? வெட்கப்பட்டு தலை முடிய வேண்டிய நிலைமை, எல்லாரும் திட்ட வேண்டிய நிலைமை. அந்த நீதிபதியை பார்த்து அந்த நீதிபதி சொல்லுகிறார், உடையை கிழித்ததாலோ அவருடைய மார்பகங்களை காயப்படுத்தியதாலோ இது பாலியல் குற்றம் ஆகாது. எனவே இவரை விடுதலை செய்கிறேன். நீங்கள் வேண்டுமானால் ஆடை அவிழ்ப்பதற்காக கூட வழக்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று. எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. நீதிபதி அவர்களே, உங்கள் வீட்டில் பெண்களே இல்லையா? உங்களுக்கு பிள்ளைகளே இல்லையா? உங்களுக்கு மகளே இல்லையா? உங்களுக்கு பேட்டி கூட இல்லையா? நீங்கள் உங்களின் வாழ்நாள் முழுக்க ஒரு பெண் குழந்தை கூட பார்த்ததே இல்லையா? உங்களுடைய பேனாவுக்கு கையெழுத்து போடுகின்ற பொழுது நடுக்கமே இல்லையா? சென்ற புத்தக திருவிழா திருவள்ளூர் நடந்தது. ஒரு கவிஞர் ஒரு புத்தகம் கொடுத்தார். அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார், மணிப்பூர் மலையில் மனமுடையும் நிலையில் கேள்வி அழுகிறாள், கூவி அழைக்கிறாள் தேவி திரௌபதி. அரற்றல் ஒளி செவியை கிழித்தும் செவி சாய்க்காமல் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்றார் புருஷோத்தமர் என்று அந்த கவிஞர் இன்னும் கோபமாக பேசுகிறார். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நண்பர்கள், ஒரு சின்ன குடும்பம், ஒரு பையன், அம்மா, அப்பா கிடையாது பையனுக்கு. அந்த பையனுக்கு எப்பவுமே ஆசை என்னன்னா அவங்க அம்மா கோலம் போடுறத அவன் பார்க்கணும். டெய்லி அம்மாவுடைய கோலங்களை பார்த்து பார்த்து ரசிப்பான். நைட் தூக்கும் சொல்லுவான், அம்மா நாளைக்கு என்ன கோலம் போடுவேன், நாளைக்கு வேற கோலம் போடுவேன் சொல்லிட்டு பையனை தூக்க வச்சுட்டு புதுசா கோலத்தை அவங்க அம்மா போடணும்னு ஆசைப்பட்டு ராத்திரிலாம் பிராக்டிஸ் பண்ணுவான். காலையில் அவன் பள்ளிக்கூடம் போகும்போது அந்த கோலத்தை உத்து பார்த்துக்குவா. எங்க அம்மா தான் ரொம்ப அழகான கோலங்களை போடுவாள். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவனுக்கு வெளியே வருவதற்கு பயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அம்மா இல்லை என்பது உள்ள அம்மாவின் வடிவமாக கோலம் இல்லை. அவன் அந்த தலை எப்படி பார்ப்பான்? அவன் நடுங்கிக் கொண்டே வெளியே வருகின்றான். கடவுள் சும்மாலாம் கிடையாது, இயற்கை சும்மாலாம் கிடையாது. என்ன செய்து என்று அந்த கவிஞர் எழுதுகிறான், அம்மா வாசல் கூட்டவில்லை, கோலப்புள்ளிகளாய் வாசலுக்கு வேப்பம் பூக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாம் அப்பா பிடிக்கும், எனக்கு அந்த அப்பாவை பிடிக்கும். ஆனால் அப்பா ஒரு கட்டு மாதிரி இருப்பார், பயங்கரமான முரடான. ஒரு கவிஞர் எழுதுகிறான், சாமி கும்பிடும் பழக்கம் இல்லாத அப்பா அன்போடு அழைப்பார் சாமி. நடுவர்களே, இறுதியாக சொல்லுகிறேன், உங்களுக்கு பிடித்த கவிஞர், எனக்கு பிடித்த கவிஞர், திரைத்துறையிலே இன்றைக்கு வரை கரைபடாத ஒரு கவிஞர், திரைத்துறையிலே கரைபடாத ஒரு மனிதர் இருக்கிறான்னு சொன்னால் அது டி. ராஜேந்தர் என்ற ஒற்றை மனிதன் தான் மிகப்பெரிய. அந்த மனிதன் மாதிரி உலகத்தில் யாருமே பார்க்கணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் நானும் அவரும் ஒரே வீட்டிலே தங்கியிருந்தோம். அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போய் ஒரு பெண் வந்தார். சார் வணக்கம் சார், கை கொடுத்த வணக்கம்னு சொன்னார். ஒரு வெளிநாட்டில் சார் பக்கத்தில் ஒரு 2 அடி இருக்குமா, பையன் எப்படி இருக்காருன்னு அது வேற விஷயம், நம்ம அதெல்லாம் யோசிக்கலாம் போக வேண்டாம். ஆனால் கவிஞர் எழுதிய கவிதையை பார்த்து உங்கள் கண்ணதாசன் பயந்தார், ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது குழந்தை பாடும் தாலாட்டு. குழந்தைக்கு தாய்லா தாலாட்டு பாடுவா, எழுதுகிறார். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பாடம், இது மேற்கை தோன்று முறையும், இது நதியிலான ஓடம்.
எல்லாத்தையும் ரிவர்ஸாக எழுதிய ஒரு கண்ணதாசன் சொன்னார், இவன் ரொம்ப பயங்கரமானவன்டா, ஒரு காலத்து திரைத்துறையில் நம்ம எல்லாம் தூக்கி சாப்பிட்டு விடுவான் என்று கண்ணதாசனே பார்த்து பயந்த கவிஞர் தீராயந்தர் என்ற காரணத்தினால் வாழ்ந்த கவிஞர்கள் பயப்படுகிறார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பார்க்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரியான நேரத்தில் டி ராஜேந்திர ஞாபகப்படுத்தினார். அவர் ஒருத்தர் தான் இந்த ஸ்டைல ரசிக்க வச்சவர். கடைசி வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்தா அது அவர் பேசினா அவ்வளவு நல்லா இருக்கு, சம்பந்தமே இல்லாட்டி கூட நல்லா இருக்கு. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, செவத்துல ஓடுறது பள்ளி, பையங்க விளையாடுறது கெல்லி, குளத்துல பூக்குறது அள்ளி, செத்தா எரிக்கிறது கொல்லி. டண்டனக்கா டனக்கனக்காண்ட கில்லி கில்லி பள்ளி கொல்லி ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த எதுகை மோனையும் அப்படி ரசிக்க வைப்பாரு. ஒருதலை ராகம்ங்கிற படத்துல அந்த வெரைட்டி சாங்ஸ் பார்க்கணுங்க. முதல் பாட்டை எஸ்பிபிய பாட வச்சிருப்பாரு. வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வாசமில்லா மலரிது வசந்தத்தை தேடுது, வைகை இல்ல மதுரை இது மீனாட்சியை தேடுது, ஏதேதோ ராகம் என்னாலும் பாடும், அடையாத வாசல் தலை வைத்து ஓடும், வாசமில்ல மலரிது வசந்தத்தை தேடுது. ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் மலேசியா வாசனை. கூடையில கருவாடு கொண்டலில புழுக்காடு, என்னாடி பொருத்தமாயா ஒம்பொருத்த இத போல தாளமில்லா பின்பாட்டு, கத்துக்கிட்டா எங்குத்து என்னடி ரோசா எங்கடி போற மாமலர் வந்து ஆடுது இங்கே அம்மாளு அடலம்மாளு பொழுதோட கோழி கோர ராஜாதி ராஜன். மலேசியா வாசனை ஒரு பாட்டு. எஸ்பிபிக்கு இன்னொரு பாட்டு. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாளம். ஜெயச்சந்திரன் ஒரு பாட்டு கொடுத்திருப்பார். கடவுள் வாழும் கோவிலே கற்பூர தீபம், கரையிழந்த மாடத்திலே முகாரி ராகம், ஒருதலை ராகம் எந்த வகையினில் சாயும், அவள் இரக்கத்தை தேடும் என் மனம் தாடும். முடிய புறப்பட்டு என் சௌந்தரராஜனுக்கு ஒரு பாட்டு. நான் ஒரு ராசி இல்ல ராஜா, அந்த பாட்டை என்னைக்கு பாடினாரோ இல்ல, அந்த பாட்டு இல்ல, என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. கதையே முடிஞ்சு வச்சிருந்த பாட்டு. ஒவ்வொரு பாடகருக்கும் அவருடைய ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி பாட்டை எழுதி கொடுத்த டி ராஜேந்தர் என்ற ஒரு அற்புதமான பாடல் கவிஞர். அவரை பற்றிலாம் ஒரு மேடையில கூட பேசிருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு இந்த வேலூர்ல அந்த கவிஞனுக்கு எப்படி அங்கீகாரம்ங்கிறத மக்கள் கரவொலியில கொடுத்திருக்காங்க. அவர் பாட்டிலேயே தோய்ந்து பாடக்கூடிய மிக அருமையான பாடகர் நம்ம தேவகோட்டை ராஜன் வருகிறார். வாங்க ராஜன் வாங்க. ஆஹா, பலத்த கரவொலியோடு இப்பொழுது சங்கீத மேடை உங்களுக்காக தொடங்குகிறது. வேலூர் என்கிற வார்த்தை எனக்கு தருகிற செய்தி, வே என்கிற முதல் எழுத்தை நீங்கள் யோசித்து பார்த்தால் வே என்றால் வழி என்று வருகிறது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக முதல் எழுத்தே வேலூர் நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த லூ என்கிற எழுத்தை வழக்கத்திலே தாங்கிக் கொண்டு கடைசி எழுத்து இரு இருக்கிறது. இப்ப முதல் எழுத்தையும் கடைசி எழுத்து இரு என்கிற எழுத்தையும் இணைத்து பாருங்கள். வேர் என்று வருகிறது. வாழ்க்கைக்கு நம்பிக்கை தருகிற வேறாகவும் இந்த வேலூர் இருக்கிறது என்கிற காரணத்தினால் வேலூர் வந்தவரை வாழ வைக்கிற ஊராக இருக்கிறது என்பதிலே ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை இந்த வேலூர் தந்திருக்கிறது. அதுதான் சிந்தனைக்கு உரிய வேலூர் என்று மிக அற்புதமாக மக்களுடைய பேச்சுகளில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன்.
எனக்கு மறந்துட்டாரா வைக்க? நடுவர்களே, மிக அற்புதமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குலதெய்வம் உண்டுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குலதெய்வம் உண்டு. ஆனால் எங்களை போல பேச்சாளர் என்கிற கலைஞனுக்கு யார் தெரியுமா குலதெய்வம்? பேச்சாளருக்கு யார் தெரியுமா குலதெய்வம்? எங்கள் பேச்சையும் பாட்டையும் நகைச்சுவைக்கும் கைதற்கு ரசித்துக் கொண்டிருக்கிற இதோ என் ரசிக பெருமக்களாகிய நீங்கள் தான் குலதெய்வம் என்று யார் சொன்னா தெரியுமா? வாழ்ந்த கவிஞர்கள் அன்றே சொல்லியிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேன். பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான். அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எங்கள் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பார்வையாளர்களுக்கு கூட பாட்டு கொடுத்தது நாங்க. புதுசு, கவிதையில புதுசு, பாட்டுல புதுசு, படத்துல புதுசு. வாழ வைக்கிற கவிஞர்கள் தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பெரிய வம்பு. இத பூரா கேட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரி என்னோட வம்புக்கு வரா. என் வீட்டுக்காரி சுத்தமா ரொம்ப கம்மியான இடக்கா, 120 கிலோ தான். டாக்டர் கண்டிப்பா நீ வாக்கிங் போகணுமான்னு சொல்லிட்டாரு. இவ என்னைகிட்ட வந்து கேட்கிறா, எங்க நான் ரோட்ல வாக்கிங் போனா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க, நான் வேணா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே வாக்கிங் போவா அப்படின்னு. அது உன் விருப்பம்னே. ஒரு மாசமா எங்க வீட்டு மொட்டை மாடியிலே வாக்கிங் போயிட்டு 1 மாசம் கழிச்சு வந்து என்கிட்ட கேட்டா, எங்க நம்ம வீட்டு மொட்டை மாடியிலே தொடர்ந்து 1 மாசமா வாக்கிங் போயிருக்கேன், நல்லா பாருங்க ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்டா. நல்லா தெரியுது, மாற்றம் இருக்கு அப்படின்னு. நான் கிறங்கிட்டேனாங்க அப்படின்னா, இல்ல வீடு ஒரு அடி கீழே இறங்கி இருக்கீங்க. இவங்க படுத்துற வாழ்வு. ஆனா ஒரு காலத்துல எங்க வாழ்ந்த கவிஞர்கள் போட்டு கொடுத்தாங்க பாருங்க, இந்த உலகம் இருக்குல்ல அதுக்கு எல்கையே இல்லை, எல்கையே இல்லாத உலகம். அதே மாதிரி என்னுடைய அன்புக்கும் ஆர்வத்துக்கும் எல்கையே இல்லை. நான் மட்டும் ஒரு காலத்தில் பொறுப்புக்கு வந்தால் இந்த உலகத்தை புதுமையாக மாற்றி காட்டுவேன், புதுமையாக மாற்றி காட்டுவேன். அப்படி புதுமையாக மாற்றி காட்டுகிற பொழுது இந்த உலகம் நல்ல பொழுதாக விடியும் என்று மக்களுக்கு நம்பிக்கை தந்த கவிஞன், எங்கள் வாழ்ந்த கவிஞன். அதை அப்படியே போட்டு கொடுத்தா பாருங்க. பாட்டு எப்படி தெரியுமா? எல்லைகள் இல்லா உலகம் என் இதயம் அது போல் மலரும். எல்லைகள் இல்லா உலகம் என் இதயம் அது போல் நிலவும். புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும். யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்றுதானே, இன்ப நாளும் இன்றுதானே. பாடும் போதும் நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் கோவில் கொண்டதென்ன. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நடுவர்களே, எல்லாரும் எத்தனையோ பேரை பார்த்துட்டாங்க, பாடிட்டாங்க. ஆனா நம்ம அனுதினம் மீன் வாங்கி தினந்தோறும் சாப்பிடுறோம். இது நல்லா இருக்குமா? விலை அதிகமா இருக்க, குறைச்சு கொடுக்க கூடாதா? பேரம் பேசி வாங்கி பழக்கப்பட்ட மீனுக்கு கூட பேரம் பேசி தான் வாங்குறான். ஆனா அந்த மீனை கரைக்கு கொண்டாந்து சேர்க்கிற மீனவனுடைய வாழ்க்கையை நாம் தினந்தோறும் நினைக்கிறோமா என்கிறது சந்தேகம் தான். ஆனால் எங்களுடைய வாழ்ந்த கவிஞன் வாடி எழுதுகிறார். ஒரு மீனவன் கூட எழுதியிருந்தால் இப்படி எழுதியிருக்க முடியாதுங்க. மீனவனுடைய வாழ்க்கையை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். தனியா கடலுக்கு போறான். தனியா போறவனுக்கு துணை யார் தெரியுமா? யாருமே இல்லைங்க. அவனுடைய துணுவை தவிர அவன் கூட போற துணை யாருமே இல்லை. தவிக்கிற வாய்க்கு தண்ணி கேட்டால் கூட குடுக்கிறதுக்கு நடுக்கடலில் ஆளே இல்லை. அப்பேற்பட்ட கடலுக்குள் போய் மீன் கொண்டு வந்து சேர்க்கிற மீன் உன்னுடைய வாழ்க்கையை அழகா போட்டு கொடுத்தான் தெரியுமா? எப்படி தெரியுமா?
கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ ஒரு நாள் போவான் ஒரு நாள் வருவான் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு நாள் போவான் ஒரு நாள் வருவான் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சார்பயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் ஊரார் நினைப்பது சுலபம் கரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரைமேல் பிறக்க வைத்தான் எவ்வளவு சிக்கல் எவ்வளவு சிக்கல் அழகா போட்டு கொடுத்த பாருங்க வாழுகிற போது ஆரோக்கியமும் சரி அப்துல்லாவும் சரி முருகானந்தமும் சரி இந்த பூமியில வாழுகிற போது ஒருத்தர் அடிச்சுக்கிறோம் நான் தெரியாது ஏன் மதம் பெருசு அப்படின்னு அடிச்சுக்கிறோம் ஆனா இந்த கூடை விட்டு ஆவி பிரிந்ததற்கு பின்னாடி யோசித்து பாருங்கள் அப்துல்லாவும் ஆரோக்கிய சாமியும் முருகவேலும் ஒரே இடத்தில் சண்டை சச்சரவு இல்லாம அமைதியோடு படுத்து ஒன்றாக உறங்குகிறான் இதை பார்த்து எங்களுடைய வாழ்ந்த கவிஞன் எழுதுகிறான் ஆஹா சமத்துவம்னா இதுதாயா சமத்துவத்துக்கு உரிய இடம் இதுதான் இதை வாழும் போதே பழகிக் கொள்ளுடா மனிதா என்று அற்புதமான கருத்தை இந்த சமுதாயத்திற்கு அழகாக போட்டு கொடுத்தா எப்படி தெரியுமா சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே ஜாதியில் மேலோர் என்றும் தாண்டவர் கீழோர் என்றும் பேதம் இல்லாது எல்லோரும் முடிவே சேர்ந்திடும் வீடு எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் வீடு தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே சமரசம் புலாவும் இடமே அந்த புதிய பாட்டுக்காரர்கிட்ட மறுப்பு கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதனால ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு போனாதான் என் மனசு அது நடுவரை பார்த்து கேட்கற ரெண்டு வருதாங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுக்காக நடுவில் உட்கார வச்சிருக்கீங்க எவ்வளவு சிக்கல் பாருங்க ஒரு பாட்டுக்கு தான் கேட்க போறேன் நிறைய கேட்டா என்னை தட்டி உட்கார வச்சிருக்கீங்க நான் ஒரு பாட்டோட நிறைவு வரணும்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு பாட்டு போட்டிருக்காங்க நீங்க தான் சொல்லணும் சில்லாக்கி பில்லாக்கி நான் சீன்னு விட்டா சில்லப்பி மாமன் கிட்ட காட்டாத பிம்பிலிக்கி பில்லேப்பி எம்மைமா மாமே உனக்கு தாமா நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் அதுக்கு மட்டும் சொல்லிருக்கேன் சில்லாக்கி பில்லாக்கி நீ சீன்னு விட்டா சில்லேப்பி அதுல கூட எங்கிட்ட சிலேப்பியை சாப்பிட்டு போயிட்டு போகுது மாமன் கிட்ட காட்டாதடி பிம்பிலிக்கு பிலேப்பின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க தான் சொல்லுங்க சரி நான் சொல்றேன் சொல்லுங்க இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் நீங்களுமா அதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க சொல்லுங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன் சொல்லுங்க இது பழைய வாழ்ந்த கவிஞர் எழுதின பாட்டு அதுக்கு இப்ப வாழும் கவிஞர் எழுதின பாட்டு அதுக்கு நீங்க பதில் சொல்றீங்களா இஸ்தலக்கடி லால சுந்தர கோல கொப்பர கொய்யா அப்படின்னா என்ன அதை மட்டும் சொல்லுங்க
நான் பிம்பிளிக்கு பிள்ளாத்தினா என்னங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். என்னையா என்ன சொன்னீங்க? தமிழ்ல பாடுங்கய்யா. ஒப்பந்த டாஸ் மார்க்கு இந்த ஒப்பந்த டாஸ் மார்க்கு அப்படின்னு யாரு தேவாலயம் பாடுறப்ப இடையில பாடுறாரு. இஸ்தலக்கடி லால சுந்தர கோல கொப்பர கொய்யா. இதுக்கு நீங்க அர்த்தம் சொல்லுங்க. நான் பிம்பிளிக்கு பிள்ளாத்திக்கு நான் அடேங்க ஐயா, எனக்கு தெரியாதுங்க ஐயா. என்னையா எனக்கு ஒண்ணு தமிழ் தானா அது? ஒண்ணுமே விளங்க, அதே விளங்கல. நான் என்ன ஐயா, நான் அந்த போட்டியில இருந்து நான் வித்ரா பண்ணிக்கிறேன். எதுக்கு இது வம்பு? எவ்வளவு சிக்கலா இருக்கு தெரியுமா? அது எங்க ஆளு சொல்லி கொடுத்தான். சாமிய நம்பு, சாமிய நம்பு. இந்த உத்தராஜ கூட்ட போட்டுக்கிட்டு வந்து நான் தான் சாமின்னு சொல்றான்ல, அவனை மட்டும் நம்பிராத அப்படின்னு எப்ப சொல்லி கொடுத்தான் தெரியுமா? பெண்களுக்கு நம்புங்க. கோமுருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராஜ பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, உண்மை இல்லாதது. இந்த மனிதர்களுக்கு வாழ வேண்டிய வாழ்க்கையை சொல்லி தந்தது எங்களுடைய பாடல். நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். அழகா இனிமன் அவர்கள் ஒரு சென்டிமெண்டோட சொல்லி முடிச்சாங்க. இப்படி சொல்றேன். அண்ணன் தம்பி 2 பேருங்க, சொத்து தகராறு. நேர்மையும் நீதியும் தம்பி பக்கம் இருந்ததுங்க. ஆனா பெரிய கூட்டம் அண்ணன் பக்கம் தான் இருந்தது. ஏன் தெரியுமா? அண்ணன் மிகப்பெரிய பணக்காரன். அவனுக்கு சாட்சி சொல்ல 1000 பேர் இருந்தாங்க. இவனுக்கு சாட்சி சொல்ல யாருமே இல்ல. நீதி மட்டும் இவன் பக்கம் இருந்தது. கோர்ட்ல நின்றாங்க 2 பேரும். நீதிபதி கேட்டாரு, உன் அண்ணன் நீ உன் பக்கம் நீதி இருக்கிற மாதிரி நீ சொல்ற, அப்படிதான் எனக்கு தெரியுது. ஆனா இங்க கோர்ட்னு வந்தா சாட்சி தான் எடுபடும். உன் அண்ணன் பக்கம் 1000 பேர் சாட்சி சொல்ல வரிசையில் நிக்கிறாங்க. உனக்கு சாட்சி சொல்ல ஒருத்தரை காணமே, ஒருத்தர் கூட இல்லையாப்பா அப்படின்னு தம்பியை பார்த்து நீதிபதி கேட்டாருங்க. தம்பி சொல்றாருப்ப, ஐயா எங்க அண்ணன் கோடீஸ்வரன், நான் ஏழை, அது ஒரு காரணம். அங்க 1000 பேர் நிக்கிறான், ஆனா எனக்கு யாருமே இல்ல. இருந்தாலும் 2 பேர் இருக்காங்க. ஐயா அட சண்டால பாவி, நான் ஒருத்தனை கேட்கிறேன், 2 பேரை வச்சுக்கிட்டு யாயா கோர்ட்ல ஏத்தல அப்படின்னு நீதிபதி கேட்டாரு. அப்ப தம்பி சொன்னா, ஐயா 2 சாட்சி இருக்காங்க, ஆனா அவங்க கோர்ட்ல கூண்டி ஏறி சாட்சி சொல்ல முடியாதுங்க ஐயா. எது 2 சாட்சி வச்சிருக்கவங்க ஏன் கோர்ட்ல ஏற மாட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி சொன்னா, 2 சாட்சி யாரு தெரியும் ஐயா? ஒண்ணு மேலே இருக்கிற ஆண்டவன் ஒரு சாட்சி, இன்னொன்னு என்னுடைய மனசாட்சி. இந்த 2 சாட்சியையும் கூண்டுக்குள்ள வந்து நிக்க மாட்டாங்க ஐயா. எனக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைச்சிட்டு போகுதுன்னு சொல்றான் தம்பி. அதை கூட பாட்டுல சொல்லி தந்தவர்கள் வாழ்ந்த கவிஞர்கள். எப்படி தெரியுமா? ஆண்டவர் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவர் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறையும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நடுவர்களே, அவர்களுக்கு கைவெட்டிய பத்து சிரிச்சதை பற்றி மயங்கி விடாதீர்கள். அவர்களுக்கு பொய் சாட்சி சொல்ல 1000 பேர் இருக்கிறார்கள். நாங்கள் தான் நீதிமான்கள், நாங்கள் தான் நீதிமான்கள்.
வாங்கல் கைதட்டு குறைவாக இருந்தாலும் நீதி எங்கள் பக்கம் இருக்கிறது. நீங்கள் தான் நல்ல தீர்ப்பு தந்து இந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரியா விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜர், நன்றி, வணக்கம். உண்மையிலேயே 4 பேர் ரொம்ப அருமையா பேசினாங்க. ராஜன் கலக்கிட்டார். இந்த அவையவே தன் பக்கம் இழுத்து கொண்ட ராஜனுக்கு மீண்டும் எல்லாரும் ஒரு கடவுள். அந்த பாடகர் பாடினதை விட 2 கட்ட கூட தான் பாடினார். டி.எம். சௌந்தரராஜன் D- ஸ்கேல்ல தான் பாடியிருக்காரு அந்த பாட்டை. நல்லவர்கள் எல்லாம் சாட்சிகள் 2, 1 மனசாட்சி. இது D- ஸ்கேல். ஆனா இவர் G ஷார்ப்ல பாடினார். நல்லவர்க்கெல்லாம் 6 மணி பெட்டியே கட்டையே கிடையாது. பெட்டிக்காவது செலவ வேண்டியதுதான். காணா கட்டையா என்ன குரலப்பா அடடா பின்னி எடுத்துட்டார். காரணம், உங்களையும் என்னையும் என்று இணைத்திருப்பது எது என்றால் இயல், இசை, நாடகம். இது 3ஐயும் உண்டாக்கிய ஒரே மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழிக்கு நிகரான ஒரு மொழியை நீங்க பார்க்கவே முடியாது. உலகத்திலேயே முதலில் அச்சில் ஏறிய மொழி தமிழ் மொழி. பிரிண்டிங் பிரஸ், அதுல முதல்ல அச்சான மொழி எதுன்னா தமிழ் மொழி தான். எங்க தமிழ்நாட்டுல தரங்கம்பாடியில சீகன் பால்கி என்ற ஒருவர் முதலில் அச்சில் ஏற்றிய மொழி தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிறதான் முதலில் அச்சில் வெளிவந்தது தமிழ் மொழி. அதை இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பாரம்பரியமிக்க மொழியா தமிழ். அம்மா அப்படிங்கிற வார்த்தை அது எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆ உயிரெழுத்து, இம் மெய்யெழுத்து, மா உயிர்மெய் எழுத்து. உயிரை தந்து மெய்யை தந்து உயிர்மெய்யோடு நம்மை உழவ விட்டவள் அம்மா அப்படின்னு அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளவு பொருள் பாருங்க. அப்பா உயிரெழுத்து ஆ, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர்மெய் எழுத்து. உயிரை கொடுத்து மெய்யை கொடுத்து உயிர்மெய்யோடு நம்மை உருவாக்கி தந்தவர் அப்பா. இந்த அம்மா அப்பாங்கிற வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்துவோம் தெரியுமா? வேதனையோட இருக்கும்போது அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம். ஆபரேஷன் பண்ணி ஒருத்தன் வழியில கட்டிட்டு இருக்கான். எப்படி கட்டுவான்? அம்மா அம்மா அம்மா. எவனாவது எவ்வளவு பாசமான மனைவியா இருந்தாலும் மனைவி வேற சொல்லி கட்டிருக்காங்க. எவனாவது லட்சுமி நர்சம்மா வந்து கொண்டுக்குடிய ஒண்ணு அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுருன்னு அடங்கல வராங்க. என்னடா லட்சுமி? அந்த நர்சு பேர் லட்சுமி. அம்மான்னு அழுதோம்னா எல்லா பெண்களும் வந்து சாமி சரியா போயிருக்கா, எதுக்கு அம்மா அம்மான்னு அழுதுகிட்டு இருக்க, பொண்ணுக்காகாது அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. அம்மாங்கிற வார்த்தையை வேதனை வரும்போது பயன்படுத்துவான். அப்பாங்கிற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவோம் தெரியுமா? வேதனையெல்லாம் தீர்றப்ப. அப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதனை தீர்ந்து விட்டது. வேதனை தீர்த்த ஒரு நேரத்தில் தான் ஒருவரை அப்பான்னு அழைப்போம், அழைப்போம். இன்று தமிழக மக்களின் வேதனையை தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சரை இன்னைக்கு எல்லாரும் அப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதான் அப்பாங்கிற வார்த்தை. தமிழ் மொழிக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, போய் லண்டன்ல சிம்பொனி இசை அமைச்சிட்டு வந்தார். இசை ஞானி இளையராஜா என்ற ஒரு மாபெரும் தமிழன். அவருக்கு ஹிந்தி தெரியாது. இசை ஞானி இளையராஜாக்கு ஹிந்தி தெரியாது. தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேசுவார். சிம்பொனி இசை இப்ப பாடியிருக்காரியா ஒரு பாட்டு, அவரே எழுதி இசையமைச்சு. வளர்க்கிறதே என்ன தொலைக்கிறதே, கனகனமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே, வெளியே வரவும் வழியில்ல, உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல, தினமோ ஓ நினப்பு. அடடா என்ன லவ் சாங். ஆனா வேறொரு மக்களை நம்பவே முடியல. வாழும் கவிஞர்களுக்கும் கைதட்டுறீங்க, வாழ்ந்த கவிஞர்களுக்கும் கைதட்டுறீங்க. இது எதுக்குன்னா என்னைய மெண்டலாக்குது. நீ எதுக்கு தீர்ப்பு சொல்றது பாப்போமா? ஆனா
நிகழ்ச்சி தொடங்கினிலிருந்து ஒருத்தர் கூட எழுந்து போகல, ஒரு கால் ஆஃப் நேச்சர் கூட யாரும் போகல. உண்மையிலே ஒரு 5 பேர் எந்திரிப்பாங்க. நான் வந்து அவங்க மேடத்திட்ட சொல்லி அசிஸ்டன்ட் கலெக்டர்கிட்ட சொல்லி எந்திரிச்சாங்க, முடிச்சிடுறாங்க. இப்ப பட்டிமன்ற தலைப்பு எப்படி ஆயிடுச்சுன்னா, ரசனைகள் விஞ்சியது திண்டுக்கல்லா வேலூராங்க. உங்களை தப்பா கணக்கு போட்ட திண்டுக்கல் தோல்வி அடைந்து விட்டது, வெற்றி எங்கள் வேலூர் மக்களுக்கு தான். இன்னைக்கு வாழும் கவிஞர்கள் எப்படிப்பட்ட கவிஞர்கள், எப்படிப்பட்ட பாட்டு. இன்னைக்கு பாருங்க, ஒரு டாக்டர் அம்பேத்கர் என்ற ஒரு மனிதன் தான் மக்கள் அனைவரையும் படி, கற்பி, புரட்சி செய் என்று எல்லோரையும் புரட்சியின் பக்கம் எடுத்து சென்ற ஒரு அற்புதமான மாமனிதன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். அவரை பற்றிய ஒரு படம், செய்தின்னு ஒரு படம். அந்த படத்துல அம்பேத்கர் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை, படி, கற்பி, புரட்சி செய், நீதிக்காக காத்திரு, நீதி என்றும் தோற்காது என்பதில் நம்பிக்கை உள்ள ஒரு அரசியல் தலைவர் அம்பேத்கர். அந்த ஜெய்பிங்கிற படத்துல அந்த ராஜ் முருகன் அந்த டைரக்டரே எழுதின பாட்டு. தலபோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மழையோடும் விளையாடும் வாழ சொல்லி தரும். ரொம்ப பக்கம்தான் நிக்குதே உன்னை நம்பி முன்னணி போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு கண்ணோரம் ஏன் கண்ணீரு. தலபோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தைய இன்னைக்கு இருக்கிற வாழும் கவிஞன் தானையா எழுதுனா. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துணை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். ஐஸ்வர்யா ராய்க்கே வைரத்து போட்டார். அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம், கண் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். என்ன கற்பனை! இப்படி ஒரு கற்பனைய வாழ்ந்த கவிஞர்கள் யாராவது பாடிட்டாங்களா ஐயா? நல்லா கேளுங்க, நடுவர்கள் அப்படிங்கிறாங்க. புது பாட்டு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, கண்ணே முன்னே பிழை, நில்லாமல் வீசிடும் பேரழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. உயிரை உயிரை நீ ஏந்தி எங்கு சென்றாய் சென்றாய் என்னை தாங்கி, என் வாழ்வில் நீவோ அந்தாரே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. தாமரைங்கிற கவிஞர் எழுதின ஒரு அருமையான பாட்டு. கண்கள் இருந்தால் உன் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென கள்ளச்சிரிப்பில் ஒரு வார்த்தை இல்லையே, என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். தாமரைங்கிற கவிஞர். கண்ணுல பேசாத மொழிய வாயால் பேச முடியாது. 2 காவலர்கள் கூட்டத்துல கண்ணுக்குள்ளே பேசிக்கிறாங்க, பாத்துருக்கீங்களா? கண்ணாடி கரெக்டா தான் உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிட்டீங்க. உன்னை பார்க்கறதுக்காக இவ்வளவு நேரம் நான் நின்னேன்.
இப்பதான் வர்றதா? எங்க அப்பா வந்து வீட்டுல இருந்தாரு, அதனாலதான் நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். அப்படியா? சரி, அப்படியே நின்று. வார்த்தைகள் பேசாததை கண்கள் பேசுங்கிறத நான் சொல்லல, திருவள்ளுவரே சொல்லியிருக்காருயா. கண்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு அவ்வளவு மொழி இருக்கிறது என்று யாரு? திருவள்ளுவர். யான் நோக்கும் கால் நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா அந்த மனுஷன் இப்படி எழுதியிருப்பாரு. நான் உன்னைய பார்க்கிறப்ப நீ கீழே பார்க்கிற, நான் வானத்தை பார்க்கிறப்ப என்னைய நீ நொக்கு புரிய. உண்மையில இந்த மனுஷன் சாமியாரா இந்த என்னையா? அந்த மனுஷன் ஒரு காவலர்கள் பேசிக்கிறத எப்படி எழுதிட்டாரு? இதைத்தான் வாழ்ந்த கவிஞர் எழுதினார். உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன, போகும் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ. கண்ணதாசன். இந்த கண்ணதாசனை இந்த இதுக்கு தகுந்த மாதிரி வாழும் கவிஞர்களுக்கெல்லாம் எழுதல. வயசாய் போய் பிள்ளையெல்லாம் கை விட்டு போய் அந்த பெருசுக ரெண்டு மறுத்து அப்ப ரெண்டு பேசிக்கிற டயலாக். இப்ப நான் யோசனை பண்ணி பார்க்கிறேன். எனக்கு ஒரு 80 வயசு ஆகி, என் வீட்டுக்காரமாக ஒரு 75 வயசு, ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பேசுவோம்? என்ன பேசுவோம்? வெத்தலை கொஞ்சம் என்ன கொஞ்சம் எடுத்து கொடுங்க. ஆமா, கண்ணு தெரியாம இருந்தாலும் வெத்தலை ஆட்டு மட்டும் நிற்பாட்டாங்க. அவனு வெத்தலை ஓட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு இந்த சுகர் மாத்திரை எங்க வச்சேன்னு தெரியலையே, அது ஒண்ணு நான் மாத்திரை எடுத்து கொடுப்பேன். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இந்த வேலூர்ல ஒரு பாட்டு பாடிடலாம்ல, அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? இளையராஜா பாட்டு. இப்ப பாடின மாதிரி நான் பாட முடியுமா? என்ன தொலைக்கிறது அப்படின்னு அப்ப என் வீட்டுக்காரமா சொல்லுது, எப்படியே உங்க குரல் இன்னும் அப்படியே இருக்கு, அப்படியேவா இருக்கு, கிழிஞ்சு போய் கிடக்குது. ஆனா அவளுக்கு அப்படியே புருஷன் எப்படி இருந்தாலும் ரசிக்கிற அந்த வயசுக்கு வந்தீங்களா அந்த வாழ்க்கை. அதான் கண்ணதாசன் எழுதினார். உங்கள் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்யுமடி. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் அவங்க மடியில படுத்து கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீடும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. பேருக்கு பிள்ளை என்று பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். அவங்க பத்தினி மடியில படுத்து கிடப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி பிள்ளைகளால கைவிடப்பட்ட தாய் தகப்பனுக்கு இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு சோலை அப்படின்னு ஒரு இல்லத்தை உருவாக்கி அரசு சார்பாக முதியோர்களுக்கு இல்லம் அமைத்து கொடுத்திருக்காரு. இதுக்கு இந்த முதியோர்களுடைய வேதனையை பாடினது வாழ்ந்த கவிஞர் தாங்க. என்ன ஒரு சைடா போயிட்டு இருக்கேன் பாக்குறீங்களா? உண்மை
ஒண்ணும் இல்ல, அந்த இருந்த கவிஞர்கள், மக்களை சிந்திக்க வைத்த கவிஞர்கள், வாழ்ந்த கவிஞர்கள். ஒரே ஒரு பாட்டு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், ஐந்தறிவு இருக்கும்னா அதுவும் கூட டவுட்டு. ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு. அடுத்த வரி, ஏமாந்த மனதிலும் ஆமாஞ்சாமி குணத்திலும் எந்த நேரம் ஓயாத மூடத்தனத்திலும். லாஸ்டா எப்படி முடிப்பாரு தெரியுமா? அத சிந்திக்காத இடங்களிலும் தெண்ட சோத்து மடங்களிலும் ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு. எங்க ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு? இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் 262 நாள் விண்வெளியில் இருந்துட்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஒரு பெண் 262 நாள் வான்வெளியில் இருந்துட்டு வந்து ஒரு பெண்ணால் சாதிக்க முடியுது. ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுல நீங்க பிரச்சனை உண்டு பண்ணணும்னா வேற ஒண்ணும் செய்ய வேணாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை குங்குமத்துல 2ஆ வெட்டி குங்குமத்தை தொட்டு ஒரு கம்பளி கயிறை கட்டி காலையில அந்த வீட்டுல உருட்டி விட்டுருங்க. தொடர்ந்து அந்த வீட்டை வச்சுட்டாங்க செய்வாங்க. நாக பொழுதோ அந்த நேரம் பார்த்து மனைவிக்கு வயிறு வெட்டி எலுமிச்சம்பழத்தை உருட்டிட்டாங்கல்ல, மகன் கணக்குல பெய்தா போவான், அதுக்கு எலுமிச்சம்பழத்தை தான் காட்டுவேன். பணம் காண போவேன், எலுமிச்சம்பழத்துக்கும் பணம் காண போவதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி அடைந்த பிறகு செவ்வாய் கிரகத்துக்கே வான்வெளி பயணத்திற்கு தயாராகி இருக்கிறது இந்தியாவின் இஸ்ரோ. நாராயணன் அன்னைக்கு பேட்டி கொடுக்கிறாரு, பெண்கள் மட்டும் அமர்ந்து செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு சந்திரயான் 5 தயாராகி கொண்டிருக்கிறது நாராயணன் பேட்டி கொடுக்கிறாரு. ஆனா இன்னைக்கும் பொம்பளை பிள்ளைகளுக்கு செவ்வாய் தோஷம். அதுக்கு செவ்வாய் தோஷம் அப்படியே பாரு. இன்னும் 1000 பெரியார் வந்தாலும் இந்த பொறுப்புகளை திருத்த முடியாதுயா. செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப போய் செவ்வாய் தோஷம்னு ஜோசியம் பார்த்து கொண்டு ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு என்று பாடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மனமாலை இழந்த தாயே, முக மஞ்சள் இழந்த தாயே, உடல் விதவையானதாலே மனம் விதவையாவதில்லை. ஒரு மிருகம் போடும் ஓலம் அதை சகுனம் என்று சொல்வார். தன் துணை இழந்த பெண்ணை வெகு தூரம் நிறுத்தி வைப்பார் என்று பாடிய கண்ணதாசனின் புரட்சிகரமான சிந்தனை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் உகிழ்விக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை என்று பாடிய கண்ணதாசன். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க என்று பாடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மனுஷனை சாப்பிடுறாண்டா தம்பி பெயரே என்று பாடிய மக்களை பாடிய மருதகாசி. இந்த வாழ்ந்த கவிஞர்கள் தான் இன்றும் இலக்கியமாக நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். வாழும் கவிஞர்கள் இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து வேண்டுமானால் வாழ்வார்கள். ஆனால் வாழ்ந்த கவிஞர்கள் தான் இலக்கியத்திலும் வாழ்வியலிலும் மகிழ்வூட்டி வழிகாட்டி கொண்டிருப்பவர்கள். வாழ்ந்த கவிஞர்களே என்று தீர்ப்பு சொல்லி இந்த அருமையான வேறொரு ரசிக பெருமக்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.